ரெசனன்ஸ் மீசோமெரிக் எஃபெக்ட் ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா. ரெசனன்ஸ் எஃபெக்ட் மீசோமெரிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட், அடுத்தது எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். டோட்டலாக 4 எஃபெக்ட் இருக்குது சார். இந்த எஃபெக்ட்னா என்ன சார்? விளைவு. தமிழில் எஃபெக்ட்னா என்னதுமா? மீனிங் விளைவு சரிங்களா. ஒரு விளைவு, விளைவுனா என்ன சார்? விளைவு ஒரு எஃபெக்ட். எஃபெக்ட் போட்டு படிக்கிறான் சரிங்களா. எஃபெக்ட் போட்டு படிக்கிறான், அவன் நல்ல மார்க் வாங்குறான். மீனிங் புரியுதா? எஃபெக்ட்னா என்னது? நம்ம எல்லாமே மனிதர்கள் தான் சரிங்களா. ஸோ எஃபெக்டிவ்னஸ் இன்எஃபெக்டிவ்னஸ்ன்னு இருக்கு. எஃபெக்டிவ்னஸ்னால் ஒரு செயலை நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு உந்துதலோட சரிங்களா, நான் இதை பண்ணியே ஆகணும் ஒரு வெறியோட பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கே என்ன நடக்குது? ஒரு எஃபெக்டிவ்னஸ் கிரியேட் ஆகுதா? ஸோ அதே மாதிரி மாலிகுல்குள்ளே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு திறமை இருக்கா இல்லையா? ஒருத்தர் நல்லா படிப்பாங்க சரிங்களா, ஒருத்தர் நல்லா பாடுவாங்க, ஸோ ஒருத்தர் டான்ஸ் நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு நடிப்பு திறமை இருக்கும், ஒருத்தருக்கு வேறு ஏதாவது விளையாட்டில் திறமை இருக்கும், நல்லா விளையாடுவாங்க, நல்லா ஓடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளே என்ன இருக்குது? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேச்சர் இருக்கா இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தருக்கு தனித்திறமைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாலிகுலுக்குள்ளேயும் இந்த டிஃப்ரெண்டான நேச்சர்ஸ் இருக்கும். அதோட எஃபெக்டிவ்னஸை பொறுத்து ஒவ்வொரு மாலிகுலுக்குள்ளும் சம் எஃபெக்ட் கிரியேட் ஆகும். இதை வந்து கண்ணால் பார்த்தோன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து இவங்க சரண்யா இருக்காங்க, இவங்க வந்து பாடுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. இது நீங்கள் எல்லாருக்கும் அக்ரி பண்ணுறீங்களா? தெரியாது. சப்போஸ் தெரிஞ்சிருந்தால் நம்ம என்னது அதை வந்து ஷோ பண்ணியிருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஓகே இவங்க பாடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ நமக்கு ஒரு விஷயத்தை தெரியவே தெரியாது, ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும்? அந்த மாலிகுலுக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை ஆராயணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த குவாலிட்டி இருக்கும். ஸோ இவங்க இப்படிலாம் படித்தாங்க, அதனால் இவங்க வந்து சீட்டு வாங்கினாங்க. இவங்க காலையில் நேரமாக 4 மணிக்கு எந்திரிச்சாங்க, கரெக்டாக டைம் டேபிள் படி படித்தாங்க, கரெக்டாக டெஸ்ட் அட்டன் பண்ணாங்க சரிங்களா, கரெக்டாக ரெகுலராக கிளாஸில் சொல்கிற ஹோம்ஒர்க்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த எஃபெக்டிவ்னால என்ன ஆச்சு? அவங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு. என்ன ரிசல்ட்டு? சீட்டு வாங்கினாங்க. ஸோ இதெல்லாமே என்ன கேட்டகரியில் வருது? எஃபெக்ட். அது அவங்க இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடிய எஃபெக்ட். ஸோ அது எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது? மானிட்டர் பண்ண முடியாது. எல்லாத்தையும் நம்மளால் ஈஸியாக விசுவலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க படுற கஷ்டங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி வரதுலேயே நீங்கள் பல கஷ்டங்கள் இருக்கும் சரிங்களா. பஸ்ஸு டைமுக்கு கிடைக்காது, வீட்டில் தூரமாக இருந்து வரணும், சில வீட்டில் இருந்து கொண்டு வந்து விடுவாங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது வேலைகள் இருக்கும், அவங்க டைமுக்கு கொண்டு வந்து விட மாட்டாங்க. இதெல்லாமே என்ன தான்? நீங்கள் அதையும் தாண்டி நீங்கள் கரெக்டான டைமுக்கு வரீங்கன்னா அதுதான் எஃபெக்ட் சரிங்களா. இந்த எஃபெக்ட்லாம் சேர்ந்தால் ஒரு குமுலேட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மாலிகுல்குள்ளேயும் என்ன இருக்குது? எஃபெக்ட் இருக்குது. அந்த எஃபெக்ட்னால ஃபங்க்ஷனல் குரூப்பில் சேஞ்சஸ் நடக்கும். ஃபங்க்ஷனல் குரூப்பில் சேஞ்சஸ் நடந்தால் மாலிகுல்குள்ளே என்ன நடக்கும்? சேஞ்சஸ் வரும் சரிங்களா. ஸோ நமக்கு என்ன வேணும்? ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறணும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்? ரியாக்ஷன் நடந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் என்னதுமா? இண்டக்டிவ் எஃபெக்ட். செகண்டு ரெசனன்ஸ். மூணாவது ஹைப்பர் கான்ஜுகேஷன். நாலாவது எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் சரிங்களா. ஸோ இந்த 3 எஃபெக்ட்டும் மாலிகுலுக்குள்ள பர்மனண்டாக இருக்கும் சரிங்களா. இந்த எஃபெக்ட்லாம் என்னதுமா? மாலிகுலுக்குள்ள பர்மனண்டாக இருக்கும், ஆனால் விசிபிள் பண்ண முடியாது சரிங்களா. நமக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு குவாலிட்டி இருக்கா இல்லையா? நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும்? இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியுமா இல்லையா? சரிங்களா. இன்ஃபர்மேஷன் நம்மளால் கேதர் பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸ்டோர் பண்ணி நம்ம அது தேவையான டைமில் என்ன பண்ண முடியும்? அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே என்னது? நமக்குள்ள எல்லா நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா காமனான பீப்புளுக்குள்ளேயும் இருக்கும். அதை தவிர வேறு ஸ்பெஷலான கேரக்டர் இருக்கும். சில பேர்லாம் கவனிச்சிருக்கீங்களா? எழுத்துக்களை பின்னாடி இருந்து படிப்பாங்க சரிங்களா. எழுத்துக்களை பின்னாடி இருந்து படிப்பாங்க, வார்த்தைகளை பின்னாடி இருந்து படிப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னது? அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டேலண்ட். நம்ம என்ன பண்ணுவோம்? லெஃப்ட்ல இருந்து என்ன பண்ணுவோம்? ரைட்டில் எழுதிட்டு வருவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி எழுதுவாங்க. அதெல்லாம் என்னது? டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாலிகுலுக்குள்ளேயும் என்ன இருக்கும்? டிஃப்ரெண்டான, ஆனால் பர்மனண்டாக என்ன இருக்கும்? அவங்ககிட்ட அந்த எஃபெக்ட்டுங்கிறது இருக்கும் சரியா. ஸோ அதே மாதிரி தான் இந்த 3 எஃபெக்ட்டும் மாலிகுலுக்குள்ள பர்மனண்டாக இருக்கும், ஆனால் அதை நம்ம விசுவல் பண்ணி கொண்டு வரணும் சரிங்களா. அது என்னென்ன எஃபெக்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? விசுவலைஸ் பண்ணி கொண்டு வரணும். அதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம். அடுத்தது எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரவரி எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் என்னதுமா? டெம்பரவரி எஃபெக்ட். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் இண்டக்டிவ் எஃபெக்ட் சரிங்களா. இண்டக்டிவ் எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட்
இண்டக்டிவ் எஃபெக்ட். அது போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் பொலாரிட்டி? சரிங்களா, பொலாரிட்டி பற்றி யாருக்கெல்லாம் என்ன தெரியும்? பொலாரிட்டி தெரிஞ்சதை சொல்லுங்கப்பா. போலார்னா என்னதுப்பா? போலார் தமிழ்ல இருமுனை, பிளஸ் மைனஸ். சரிங்களா, போலார்னா என்னது? பிளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ். ஓகேவா? நார்த் போல் சவுத் போல் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சரிங்களா, ஸோ இந்த மாதிரி என்னது சார்ஜ் செப்பரேஷன் என்ன நடக்குது? சார்ஜ் செப்பரேஷன் நடக்குது. சரிங்களா, அங்கே என்ன நடக்குது? உங்களுக்கு பொலாரிட்டி கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ சப்போஸ் இப்போ இது வந்து நார்மலாக ப்ளஸ் மைனஸ்னா சார்ஜ் செப்பரேட் ஆகுது. இந்த ஃபேன் சுற்றுறது இதெல்லாம் என்னது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் என்னது இருக்குது? பொலாரிட்டி டிஃப்ரென்ஸ்னால என்ன நடக்குது? உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டிலாம் நடக்குது. மின்சாரம் பாயுதா இல்லையா? சரிங்களா, இதெல்லாம் என்னது? எலக்ட்ரான் மூவ்மெண்ட் நடக்குது. டியூ டு எலக்ட்ரான் மூவ்மெண்ட்னால நமக்கு என்ன கிடைக்குது? எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. சேம் அதே தான். ஸோ பொலாரிட்டி எல்லா இடத்துலையும் இருக்குது. சரிங்களா, பொலாரிட்டி எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆண் இருந்தால் பெண் இருக்காங்க. இங்கே என்னது? ரெண்டு பொலாரிட்டியா? ஸோ அதே மாதிரி சார்ஜ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இப்போ கெமிக்கல் மாலிகுல் என்ன கொண்டு வரலாம்? பொலாரிட்டி கொண்டு வரலாமா இல்லையா? ஸோ பேஸ்ட் ஆன் வாட்? சரிங்களா, பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. சரிங்களா, ஸோ மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம், லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம். ஸோ ரெண்டு ஆட்டத்தை எடுக்கிறீங்க, கம்பேர் பண்ணுறீங்க. கம்பேர் பண்ணோன்னா நம்மளால் என்ன சொல்ல முடியும்? இதுக்கு ஒரு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குது, இதுக்கு ஒரு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குது. ஸோ இப்போ இப்படி இருக்குது. இது என்ன மாலிகுல்மா? H2 மாலிகுல்ஸ். சரிங்களா, ஸோ இப்போ ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணுறோம்? ரெண்டுக்கும் பொலாரிட்டி இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ இங்கே ரெண்டு சேம் டைப் ஆஃப் மாலிகுல் தான் இருக்குது. பொலாரிட்டி எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா நியூங்கிற அழகால குறிப்பாங்க. சரிங்களா, பொலாரிட்டி 0 அப்படின்னா அங்கே பொலாரிட்டி இல்லைன்னு அர்த்தம், பொலாரிட்டி ஃபார்ம் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது? உங்களுக்கு ரெண்டு பக்கமும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அப்போ இங்கே மியூ வேல்யூ என்ன வரும்பா? 0. இங்கே பொலாரிட்டி இல்லை, பொலாரிட்டி ஃபார்ம் ஆகலை. புரியுதுங்களா? இப்போ இப்படி ஒரு ஆட்டம் இருக்குது, ஹைட்ரஜன் குளோரின். இப்போ இந்த ரெண்டு ஆட்டத்தையும் நீங்கள் எக்ஸாமின் பண்ணுறீங்க. சரிங்களா, நீங்கள் உங்களோட கெமிஸ்ட்ரி நாலேஜ் வச்சு என்ன பண்ணுறீங்க? ஆராய போகிறீங்க. ஸோ ஆராயும் போது இந்த ஆட்டத்துக்கு ஒரு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ இருக்கும், இந்த ஆட்டத்துக்கு ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூ எக்ஸாக்டாக தெரியும்னு அவசியம் கிடையாது. நமக்கு நார்மலாக தெரிஞ்ச விஷயங்கள் என்ன? பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் டு ரைட்டு போக போக என்ன ஆகும்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாகுமா கம்மியாகுமா? இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு தெரிஞ்சது என்னது? ஹைட்ரஜன் ஆட்டம் எங்கே இருக்குது? லெஃப்ட் கார்னரில் இருக்குது, குளோரின் ஆட்டம் ரைட்டு கார்னரில் இருக்குது. சரிங்களா, ஸோ அப்போ என்ன இருக்கும் உங்களுக்கு? ஸோ இதில் ரெண்டில் நமக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நமக்கு தெரியுமா? கெமிஸ்ட்ரி நாலேஜில் வேல்யூலாம் நமக்கு வேல்யூ இருக்குது, பட் நமக்கு அது தெரியணும்னு அவசியம் கிடையாது, நமக்கே தெரியும். சரிங்களா, குளோரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ அதிகம். ஸோ அப்போ எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்குன்னா நெகட்டிவிட்டினா மீனிங் என்னன்னா இந்த பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன பண்ணும்? தான் பக்கம் புல் பண்ணும். ஸோ அப்போ இந்த பக்கம் எடுக்கும்போது இதுக்கு மேலே ஒரு சார்ஜ் கிரியேட் ஆகும். பாண்டு இருக்கும்போது என்னது? ஒரு சார்ஜ் கிரியேட் ஆகுதா இல்லையா? பாண்டோட தான் இருக்கு. சரிங்களா, பாண்டோட தான் இருக்கு, ஆனால் ஒரு சார்ஜ் கிரியேட் ஆகுது. வீட்டில் நம்ம சிஸ்டர்ஸ் பிரதர் இருப்போம். சரி, ரெண்டு பேரும் வேற வேற தானே, சண்டை போடுவோம். சரிங்களா, அடிச்சுக்குவோம், என்ன வேணாலும் பண்ணிக்குவோம். ஆனால் நமக்குள்ள என்ன இருக்கும்? அந்த பாசங்கிறது இருக்குமா இல்லையா? ஸோ சண்டை போடுறதுனால நம்ம என்னது? எதிரி கிடையாது. சரிங்களா, அந்த மாதிரி இங்கே என்ன இருக்கும்? ஸோ ஒருத்தர் அதிகமாக கோவப்படுறாரு அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஆங்கராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சார்ஜ், பாசிட்டிவாக இருக்காருன்னா ரொம்ப காமாக இருக்காருன்னா அவருக்கு ஒரு சார்ஜ். மோஸ்ட்லி நெகட்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன இது பண்ணுவோம்? நெகட்டிவ் சைன். சரிங்களா, ஸோ இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எங்கே என்ன இருக்குது? இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது? ஒரு பார்சியலாக ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி டெல் சிம்பிள் போட்டு சார்ஜ் மேலே போட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்னப்பா? பார்சியல். சரிங்களா, இது வந்து பார்சியல் பாசிட்டிவ், இது வந்து என்னதுமா? பார்சியல் நெகட்டிவ். இதுக்கு பேர் என்னது? பார்சியல் பாசிட்டிவ், பார்சியல். இங்கே அந்த மாதிரி எதுவுமே ஃபார்ம் ஆகலை, ஆனால் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருந்தால் பொலாரிட்டி டிஃபரன்ஸ் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இங்கே என்னது? பொலாரிட்டி டிஃபரன்ஸ் இருக்குது. பொலாரிட்டி அளவிடுவதுக்கு பேர் தான் என்னது? மியூ வேல்யூ. ஸோ இப்போ இங்கே மியூ வேல்யூ கண்டிப்பாக 0 இருக்குமா இல்லை நாட் ஈக்குவல் டு 0 இருக்குமா? ஸோ இங்கே கண்டிப்பாக என்னது? சம் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ என்னன்னு எனக்கு தேவையில்லை. ஓகேவா, நம்ம என்ன பண்ண போகிறல, சும்மா அந்த வேல்யூலாம் கால்குலேஷன்லாம் பண்ண போகிறதில்ல. இது தெரியும், இங்கே கண்டிப்பாக மியூ ஈக்குவல் டு 0 பிகாஸ் நோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ். இங்கே கண்டிப்பாக என்னது? சம் வேல்யூ இருக்க போகுது, அந்த வேல்யூ என்ன நமக்கு தெரியல. மியூ நாட் ஈக்குவல் டு 0. சரிங்களா, ஸோ இதுதான். இப்போ இந்த மாலிகுல்ல CH3 சேம் டைப் ஆஃப் மாலிகுலா, ரெண்டு பக்கமும் லெஃப்ட்ல இருக்கிறதும் ரைட்ல இருக்கிறதும் எப்படி இருக்கு? உங்களுக்கு சேம் டைப்பா இருக்கு. ஸோ இங்கே பொலாரிட்டி சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா? ஸோ இங்கே என்னது?
ரெண்டுமே எலக்ட்ரானெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் கிடையாது. அப்போ என்ன வரும்? மியூ ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே இந்த டைபோல் ஃபார்ம் ஆகுமா? சரிங்களா? பொலாரிட்டி ஃபார்ம் ஆகுமா? ஃபார்ம் ஆகாது. டைபோல்னா என்னது? பாசிட்டிவ் நெகட்டிவ், அதான் டைபோல் பொலாரிட்டி எல்லாமே தான். ஸோ அப்போ அந்த மாதிரி சார்ஜ் கிரியேஷன் தான் என்ன சொல்கிறாங்க? பொலாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ மாலிகுல் இப்படி தான் இருக்கும். சப்போஸ் HF மாலிகுல் எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு நியூட்ரலாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாலிகுலர் இன்சைடில் என்ன இருக்குது மீனிங்கு? ஸோ HF இப்படி இருக்கும்போது என்ன மீனிங்ப்பா? இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்படி விசுவலைஸ் பண்ண தெரியணும். அப்போ இங்கே என்ன இருக்கிறது அர்த்தம்? நெகட்டிவ் கிளவுட் இருக்கு, இங்கே பாசிட்டிவ் கிளவுட் இருக்கு. நெகட்டிவ் கிளவுட் இருந்தால் இது என்ன மீனிங்கு? என்ன 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 இது அதிகமாக இருக்கும்? நியூக்ளியோபிலிசிட்டி அதிகமாக இருக்கும். பாசிட்டிவ் கிளவுட் இருந்தால் இங்கே என்ன இருக்கிறது அர்த்தம்? எலக்ட்ரோபிலிசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விசுவலைஸ் பண்ண தெரியணும். பொலாரிட்டி ஃபார்ம் ஆகும். சப்போஸ் இது கெமிக்கல் மாலிகுல எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ இது என்னது? இது என்ன குரூப்பு? கீட்டோன் குரூப். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆட்டத்தையும் நீங்கள் செக் பண்ணுறீங்க. ரெண்டுலேயும் டபுள் பாண்ட் இருக்குது, ஓகே. அடுத்தது ரெண்டு ஆட்டத்தோட எலக்ட்ரானெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் செக் பண்ணுறீங்க. இதில் எதுமா எலக்ட்ரானெகட்டிவிட்டி அதிகம்? அப்போ இங்கே என்னது? பார்சியலி நெகட்டிவ் சார்ஜ். எது கம்மி? கார்பன். பார்சியலி பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த மாதிரி விசுவலைஸ் பண்ண தெரியணும். இங்கே டைபோல் ஃபார்ம் ஆயிருச்சா? அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கும்? மியூ ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0. இதுவும் என்னதான்? சேம். மியூ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி பொலாரிட்டினா என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இது மாதிரி எல்லா மாலிகுலையும் நம்மளால சொல்ல முடியுமா? இப்போ இந்த ஆர்கானிக் மாலிகுலா பொலாரிட்டி இருக்கா இல்லையா? சரிங்களா? இருக்கா? இங்க என்ன இருக்கு? கார்பன் இருக்கு, இங்க ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கு? டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? ஸோ அப்போ எங்க பாசிட்டிவ் சார்ஜ் வரும், எங்க நெகட்டிவ் சார்ஜ் வரும்? கார்பன் மேல பார்சியலி பாசிட்டிவ், இங்க என்ன வரும்? பார்சியலி நெகட்டிவ். இந்த ரெண்டு ஆட்டத்தையும் தான் நம்ம கம்பேர் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா மாலிகுல்லையும் இன்விசிபிளா என்ன இருக்குது? பொலாரிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ பொலாரிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் எதனால உருவாகுது? டிஃபரன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரானெகட்டிவிட்டி பிட்வீன் டூ ஆட்டம்ஸ். ரெண்டு ஆட்டத்துக்கு இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கவர்த்தன்மை வேறுபாட்டினால என்ன ஃபார்ம் ஆகுது? பொலாரிட்டி ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்களே எழுதலாம். நீங்களே மாலிகுல் எடுத்து எழுதலாம். பாசிட்டிவ் சார்ஜ், பார்சியல் பாசிட்டிவ், பார்சியல் நெகட்டிவ். என்ன கொஸ்டின் பா? இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பொலாரிட்டி. சரிங்களா? ஸோ இப்போ இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பொலாரிட்டி எழுதணும். ஸோ இதில் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது என்னது? CH3 குரூப். ஸோ இதெல்லாம் நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அடுத்து இருக்கக்கூடிய ஆட்டம் என்னது? ஆக்சிஜன் ஆட்டம், OH ஃபங்க்ஷனல் குரூப். இங்கே இருக்குது ஃப்ளோரின் ஆட்டம், இங்கே என்ன இருக்குது? நைட்ரஜன் ஆட்டம். ஓகே. ஸோ இதில் எதுக்கு பொலாரிட்டி அதிகமாக இருக்கும்? ஸோ பொலாரிட்டினா நமக்கு என்ன கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு? என்னது? எலக்ட்ரானெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ். சரிங்களா? கார்பன் அதர் ஆட்டம் அட்டாச் டு அதர் ஆட்டம். ஸோ இதில் எந்த ஆட்டத்துக்கு பொலாரிட்டி அதிகமாக இருக்கும்? ஃப்ளூரின். என்ன காரணம்? எலக்ட்ரானெகட்டிவிட்டி ரொம்ப அதிகம். ஸோ மீதி இருக்கக்கூடிய ஆட்டத்தில் செக் பண்ணுங்க. ஃப்ளோரினுக்கு எலக்ட்ரானெகட்டிவிட்டி அதிகம், அதுக்கப்புறம் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் நைட்ரஜன். இதுதான் என்னது? கொடுத்துருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஆட்டத்தில் எலக்ட்ரானெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ். ஸோ இது இருக்கிற காம்பவுண்டை நம்ம என்ன பண்ணோம்? எடுத்து எழுதணும். அப்போ என்ன ஆன்சர் வரும்? பி ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்தது ஏ, லீஸ்ட் என்னது? சி. இதான் ஆன்சர். அவங்க 4 ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக சூஸ் பண்ண பழகணும். கொஸ்டின்,
இது என்னமா ஆன்சர்? இது என்னது? பி ஏ சி. ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? விச் இஸ் ஹேவிங் மோர் மியூ வேல்யூ. ஸோ அப்படின்னா என்னது? அதிகமான மியூ வேல்யூ எங்கே இருக்கும்? அதிகமான பொலாரிட்டி ஃபார்ம் ஆகிற இடத்துல எப்படி இருக்கும் உங்களுக்கு? மியூ வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ கவனிங்க, இதில் எல்லாமே என்ன காமனாக இருக்குது? எல்லாமே டபுள் பாண்டு, சரிங்களா? அல்கின் சிஸ்டமா, சரிங்களா? இங்கே இதில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பாசிபிளா? இதில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பாசிபிளா? என்ன ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இங்கே? ஸோ இது என்னது? ட்ரான்ஸ். இது என்னது? சிஸ். ஓகே, ஸோ நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு. இப்போ கொஸ்டின் என்னது? எதுக்கு அதிகமாக பொலாரிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ கவனிங்க, இந்த இடத்துல என்ன ஆகுது? மியூ வேல்யூ இது என்ன சொல்லுவோம்? வெக்டர் குவான்டிட்டி, சரிங்களா? டைபோல் மொமெண்ட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த ஃப்ளோரின் எந்த அளவு மூவ் ஆகுதோ அதே அளவு என்ன ஆகும்? ஆப்போசிட் சார்ஜில் என்ன ஆகும்? இன்டியூஸ் ஆகுமா இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும்? இதுக்கும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இந்த குளோரினுக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ மியூ வேல்யூ என்னது? ஈக்குவல் டு 0. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியான மியூ வேல்யூ என்னது? ரெண்டாவது ஆப்ஷன் தான், சரிங்களா? ஆனால் அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மோர் மியூ வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? அடுத்தது என்ன இருக்குது? 1வது நம்பர் 3வது நம்பர், இது ரெண்டையும் அனலைஸ் பண்ணும். ஸோ இப்போ இங்கே எங்கே அனலைஸ் பண்ணுங்க? இங்கே என்ன இருக்குதுமா? ஃப்ளோரின். இங்கே என்ன இருக்குது? குளோரின். ஸோ இது எப்படி இருக்கும்? இந்த ரெண்டு பக்கம் குளோரின் என்ன ஆகிட்டு இருக்கும்? இந்த பக்கம் அதிகமாக இருக்கும், இந்த பக்கமும் என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். இங்கே எப்படி இருக்கும் உங்களுக்கு? மூவ் ஆகிட்டே இருக்கும், இந்த பக்கமும் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஒரு பக்கம் என்ன இருக்குது? ஃப்ளோரின் இருக்கு, இந்த பக்கம் என்ன இருக்கு? குளோரின் இருக்கு. இங்கே என்ன இருக்கு? இந்த ரெண்டு பக்கமும் குளோரின், இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் ஃப்ளோரின். ஸோ இப்போ நீங்கள் முடிவு பண்ணும். ஸோ எந்த பக்கம் வந்து அதிகமான நமக்கு எஃபெக்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும்? இது ரெண்டுமே என்னது? மியூ வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா இல்லையா? மியூ வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா? அதில் தெளிவாக இருக்கீங்களா? ஸோ இப்போ இதில் நீங்கள் டிசைட் பண்ணும் எந்த வேல்யூ அதிகமாக இருக்கும். சிஸ்ஸா இல்லை நார்மலாக இருக்கக்கூடியதா? சிஸ். என்ன ரீசன்? லாஜிக்கலாக ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணுமா இல்லையா? ஸோ இந்த பக்கம் பாருங்க, இது 120 டிகிரியா, சரிங்களா? 120 டிகிரியில் இந்த ஃப்ளோரின் குளோரின் இது ரெண்டுக்கும் மோர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இங்கே இந்த சைடில் இருக்கக்கூடியது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸோ இது என்ன ஆகிட்டு இருக்கும்? இந்த பக்கம் குளோரின். ஸோ இந்த சைடு போகும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த சைடு எப்படி இருக்கும்? மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரே மாதிரியான ஆட்டம் ரெண்டு பக்கம் எப்படி இருக்குது? மூவ் ஆகிட்டு இருக்கு. இதில் கவனிங்க, இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு? ஸோ இங்கே ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய ஆட்டம் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்டான ஆட்டம் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்? இது ஒரு பக்கம் மூவ் ஆகும், இது ஒரு பக்கம் மூவ் ஆகும். ஸோ எல்லாமே 4 பக்கம் என்ன ஆகும்? டிஃபரன்ஸ். இதுல ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய ஆட்டம் ஒரு சைடு மூவ் ஆகும், இதுல ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய ஆட்டம் ஒரு சைடு மூவ் ஆகும். ஸோ அதிகமா மூவ்மெண்ட் இருக்கு இதுல பாத்தீங்களா? அங்கதான் என்ன நடக்கும்? அதிகமான டைபோல் மூவ்மெண்ட் கிரியேட் ஆகும், சரிங்களா? ஸோ அப்ப இதுலயும் டைபோல் மூவ்மெண்ட் கிரியேட் ஆகும். கம்பேரிட்டிவ்லி ஒன்னையும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு டைபோல் மூவ்மெண்ட் அதிகமாக கிரியேட் ஆகிறது சான்சஸ் அதிகம்? 3 ஆப்ஷன், சரிங்களா? அவங்க கேட்குற கொஸ்டின் என்னது? மோர் மியூ வேல்யூ. அப்போ என்ன வரும்? 3. அப்போ பொலாரிட்டி எதுக்கு அதிகம்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றோம், என்ன எது வரும்? 3, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் லீஸ்ட் போலார் எதுமா? 2. ஓகேவா? ஸோ பொலாரிட்டினா நமக்கு என்னன்னு தெரியுது. இப்போ நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு படிக்க போகிறோம். இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க? The permanent displacement of electron in bond towards the more electronegativity element is called inductive effect. ஓகேவா? ஒரு இண்டக்டிவ் எஃபெக்ட்னா அதான் மீனிங். என்ன ஆகுது? பாண்டோட இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் கிளவுட் இருக்கு இல்லைங்களா, எதை நோக்கி மூவ் ஆகுது? மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டத்தை நோக்கி மூவ் ஆகுது. The effect is provide polarity to the molecules. ஸோ அந்த மாலிகுலுக்கு என்ன கொடுக்குது? இது பொலாரிட்டியை உருவாக்குது, சரிங்களா? இட் இஸ் மெசர்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன், சரிங்களா? ஹைட்ரஜனை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க? மெஷர் பண்ணுறாங்க. ஹைட்ரஜனுக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட் 0ன்னு வச்சுக்கிறாங்க. நமக்கு நியூட்ரல் பிஹெச் வேல்யூ தெரியுமா இல்லைங்களாமா? பிஹெச் வேல்யூ 0னா என்னது? நியூட்ரலா? 7னா என்னது? நியூட்ரல், சரிங்களா? பிஹெச் வேல்யூ 0னா மோர்
அசிட்டிக், 0.1 அந்த மாதிரினா மோர் அசிட்டிக், 14னா மோர் பேசிக். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் செட் பாயிண்ட் வச்சுக்கிறாங்க. அப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னது, எந்த ஆட்டம், ஹைட்ரஜன். இதோட ஐ வேல்யூ என்னதுமா, ஐ வேல்யூ 0. ஓகே, இண்டக்டிவ் எஃபெக்ட் வேல்யூ ஜஸ்ட் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் இட் இஸ் எ பர்மனன்ட் எஃபெக்ட். நம்ம முன்னாடியே படிச்சோம் இல்லைங்களா, என்னென்னலாம் பர்மனன்ட் எஃபெக்ட், இண்டக்டிவ் எஃபெக்ட், ரெசனன்ஸ் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். இது என்னங்கிறத பின்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பார்சியல் சார்ஜ் இன்ட்ரடியூஸ்ட். இப்போ எப்படி முன்னாடி நம்ம பார்சியல் சார்ஜ் ஃபார்ம் ஆகுது, அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகுது, பார்சியல் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இட் இஸ் எ வீக் எஃபெக்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட். வீக் எஃபெக்ட், டிஸ்டன்ஸ் அதிகமாக அந்த எஃபெக்ட் என்ன ஆகும், கம்மியாகும். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இது என்னங்கிறத பின்னாடி. ஸோ இதுக்கு முன்னாடி ஸோ இப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன, இப்போ ஒரு குரூப் இருக்கு, எக்ஸுங்கிற ஒரு குரூப் இருக்கு, கார்பன் இருக்கு, இந்த மாதிரி கார்பன் நிறைய கார்பன் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த குரூப்பு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வகையில் இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி இருக்கும்பா, இந்த பக்கத்தில் இருக்க கார்பனோட என்ன சான்சஸ் இருக்கு, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி மோர் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த சான்ஸ் என்னமா, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி லெஸ். 2 சான்ஸ் இருக்கா இல்லையா? சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? அதிகமாக இருக்குன்னு வச்சுட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னா இங்கே டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆகுமா இல்லையா? ஸோ இந்த குரூப்பை நான் இப்போ என்னவா எடுத்துக்கிறேன், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த எக்ஸ் குரூப் மேலே என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகும், என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகும்பா, பார்சியலி பாசிட்டிவா நெகட்டிவா, பார்சியலி நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ எப்படி பார்சியல் நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுதுன்னா, இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது த்ரோ சிக்மா பாண்ட். சரிங்களா? இங்கே என்னது, இந்த பாண்டில் என்ன பாண்டுப்பா, சிங்கிள் பாண்டு. சிங்கிள் பாண்டு வழியா எலக்ட்ரான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. சார் எப்படி சார் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது, இப்போ கார்பன் இருக்கா, இந்த இன்னொரு ஆட்டத்தோட ஹைபிரிடைசேஷன்ல தானே ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ கார்பன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் இந்த மாதிரி என்ன இருக்கும் உங்களுக்கு, சப்போஸ் இங்கே எக்ஸுங்கிற ஆட்டத்தில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானும் ஓவர்லாப் ஆகிருக்கும். ஆர்பிட் இருக்கு இல்லைங்களா, எஸ் ஆர்பிட், பி ஆர்பிட் படிச்சிருக்கும்ல, இன்ஆர்கானிக்ல சொல்லி கொடுத்துருங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ என்ன இருக்கு, இங்கே ஓவர்லாப் ஆகிருக்குமா. ஸோ அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குமா இல்லையா. ஸோ இந்த எலக்ட்ரான், இதோட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறனால என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது, மூவ்மெண்ட் நடக்குது, பட் இருக்குது. ஆனால் இது எதை நோக்கி அதிகமாக போக விரும்பும், இந்த இடத்துல மோர் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஆட்டத்தினால விரும்புது. சரிங்களா? ஸோ இப்படி போறதுனால இந்த ஆட்டத்து மேல என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகுது, பார்சியலி நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கார்பன்ல என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கும், பார்சியலி பாசிட்டிவ். சார் இப்போ இந்த கார்பன்ல மட்டும் தான் ஃபார்ம் ஆயிருக்கு, அடுத்த கார்பன்ல ஃபார்ம் ஆகாதுன்னா இங்கேயும் என்ன ஆகும், சார்ஜ் ஃபார்ம் ஆகும். என்ன காரணம், இதோட எஃபெக்ட் என்ன ஆகும், இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கேயும் பார்சியலி பாசிட்டிவ், ஆனால் இது ஒரே ஒரு பார்சியலி பாசிட்டிவ் கொடுத்தோம்னா மீனிங்கா. ஸோ இங்கே என்னது, 2 பார்சியலி பாசிட்டிவ். தட் மீன்ஸ் 2வது கார்பன்ல பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, பார்சியலி பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு 2வது கார்பன்ல. மீனிங் என்னது, 2வது கார்பன்ல. அடுத்தது 3வது கார்பன்ல என்ன இருக்கு, பார்சியலி பாசிட்டிவ். ஸோ அதை நான் எப்படி நோட்டேஷன் கொடுக்குறேன், 3 பார்சியலி பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்கேன். அடுத்தது 4. ஸோ 4னா நான் எழுதல, 4னா என்ன மீனிங், இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ எஃபெக்ட் எது அதிகமாக இருக்கும், எதில் சார்ஜ் அதிகமாக இருக்கும், ஃபர்ஸ்ட்லையா லாஸ்ட்லையா, இன்ட்ராக்ஷன்ல எது அதிகமாக இருக்கும்பா, ஃபர்ஸ்ட்ல. சரிங்களா? சார்ஜை பொறுத்தவரையும் எந்த சார்ஜுக்கு டென்சிட்டி அதிகம்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பார்சியலி பாசிட்டிவ் சார்ஜ், அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், கம்ப்ளீட்டாக எஃபெக்டே இருக்காது. சரிங்களா? ஸோ நார்மலாக ஒரு இங்கேருந்து ஒரு 100 மீட்டர், சரிங்களா, நம்ம பேசுகிறோம். இந்த நான் பேசுகிறது எங்கே இருக்கும், ஒரு 10 மீட்டர் கேட்கும். 10 மீட்டரில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டாக கேட்கும், லாஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு என்ன ஆகாது, கேட்காது. சரிங்களா? அந்த எஃபெக்ட் எப்படி, சேம் நம்ம வாய்ஸ் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, நார்மலாக சவுண்டு போகுது இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த எஃபெக்ட் என்னது, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கார்பனுக்கு அதிகமான எஃபெக்டை கொடுக்கும். இது என்ன ஆகுது, போக 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 வீக் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதனால தான் இண்டக்டிவ் எஃபெக்ட் என்னன்னு சொல்கிறாங்க, இட் இஸ் எ வீக் எஃபெக்ட், டிஸ்டன்ஸ் பேஸ்டு. டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக இண்டக்டிவ் எஃபெக்ட் என்ன ஆயிரும், கம்மி ஆயிரும். சரிங்களா? ஸோ இது நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம்,
இந்த எக்ஸ்ங்கிற ஆட்டம் வந்து மோர் எலக்ட்ரானெகட்டிவிட்டி ஆட்டமா இருந்தா. ஸோ இப்போ என்ன நடக்குது, இங்க சார்ஜ் என்ன சார்ஜ் கொடுத்துருக்கோம், நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்கோம், மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம். ஸோ அதனால இந்த எஃபெக்ட் என்ன எஃபெக்ட் சொல்லுவாங்கன்னா மைனஸ் ஐ எஃபெக்ட். சரிங்களா? ஸோ கார்பனோட எடுத்துக்கக்கூடிய ஆட்டம் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டமா இருந்தால் அந்த எஃபெக்ட், ரெண்டு எஃபெக்ட் இருக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட்ல. ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பிளஸ் மைனஸ் ஐ எஃபெக்ட், பிளஸ் ஐ எஃபெக்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம். இப்போ இதே எக்ஸ்ங்கிறது கார்பன் 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 இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த ஆட்டம், இந்த குரூப் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்ன, இது வந்துருது எலக்ட்ரானெகட்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்போ என்ன ஆகும், எலக்ட்ரானெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கு அப்படின்னா எங்க எங்க வந்து எலக்ட்ரானெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ கார்பன் என்ன பண்ணும், எலக்ட்ரான் என்ன பண்ணும், இந்த குரூப்ல இருந்து புல் பண்ணும். சரிங்களா? ஸோ இங்கே புல் பண்ணும். அப்போ சார்ஜ் எதுக்கு அதிகமாக இருக்கும், இந்த சார்ஜ் என்ன சார்ஜா வந்துடும், டெல் பாசிட்டிவா நெகட்டிவா, டெல் பாசிட்டிவ். இந்த சார்ஜ் டெல் நெகட்டிவ். இந்த சார்ஜ் டெல் நெகட்டிவ். எத்தனை டெல் நெகட்டிவ், ரெண்டு. இங்க நெகட்டிவ் நெகட்டிவ், இங்க நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். சரிங்க? அதே மாதிரி இதுல எதுல அதிகமா இருக்கும், நெகட்டிவ், டெல் நெகட்டிவ் சார்ஜ் எதுக்கு அதிகமா இருக்கும், ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு தான் அதிகமா இருக்கும். சரிங்களா? டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட். இது எந்த கேஸ்ல, எக்ஸ்ங்கிற குரூப் எலக்ட்ரானெகட்டிவிட்டி கம்மியா இருக்கு. ஸோ இதுல இந்த பார்சியல், இங்க என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆயிருக்குமா, பார்சியல் பாசிட்டிவ். ஸோ அப்போ இது என்னவா இருக்கும், பிளஸ் ஐ எஃபெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு வகையான குரூப்ஸ் இருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மீனிங் புரியுதா? வேற என்ன பேர் சொல்லலாம், எலக்ட்ரானெகட்டிவிட்டி மோர் என்ன பேர் சொல்லலாம், எலக்ட்ரான் withdrawing groups. எலக்ட்ரானெகட்டிவிட்டி லெஸ் அப்படின்னா மீனிங் என்னது, வேற என்ன குரூப் பேர் சொல்லலாம், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. EWG என்னது, எலக்ட்ரான் withdrawing group. EDG னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. ஸோ பொதுவாக என்னது, உங்களுக்கு ரெண்டு எஃபெக்ட் இருக்கு. சரிங்களா? பிளஸ் ஐ எஃபெக்ட், மைனஸ் ஐ எஃபெக்ட். சரிங்களா? ஸோ ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கு, ஒரு எக்ஸ்ங்கிற ஒரு குரூப் இருக்கு, இந்த மாதிரி கார்பன் ஆட்டம் இருக்கு. இந்த எக்ஸ்ங்கிற குரூப் என்னது, உங்களுக்கு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா இருந்துச்சுன்னா அது என்ன எஃபெக்ட்மா, பிளஸ் ஐ எஃபெக்ட். ஸோ அதே மாதிரி கார்பன் ஆட்டம் இருக்கு, எக்ஸ்ங்கிற ஒரு குரூப் இருக்கு, குரூப் ஆர் ஆட்டம் எனிதிங். சரிங்களா? ஸோ இந்த குரூப் வந்து இது வந்து ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சரா இருந்துச்சுன்னா அது என்ன எஃபெக்ட் கொடுக்கும், மைனஸ் ஐ. எலக்ட்ரான் withdrawing நேச்சரா இருந்துச்சுன்னா என்ன எஃபெக்ட் கொடுக்கும், மைனஸ் ஐ எஃபெக்ட். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளஸ் ஐ குரூப். பிளஸ் ஐ குரூப்னா என்னதுப்பா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். சரிங்களா? ஸோ இது என்னன்னா, இங்க நான் இங்க இந்த சிம்பிள் கொடுத்துருக்கல, இது மீனிங் என்னதுப்பா, பக்கத்துல ஒரு கார்பன் இருக்கு. சரிங்களா? கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. இதுதான் என்னது, இது என்ன குரூப், இது எக்ஸ். நம்ம சொன்ன இல்லைங்களா, அந்த கார்பனும் அட்டாச் இருக்குது, அதான் என்னது, இது எல்லாமே அந்த குரூப். இதுல எதுக்கு எது எஃபெக்டிவ் அதிகம். ஸோ இங்க CH2 கம்பேர் பண்றாங்க, இதை கம்பேர் பண்றாங்க, எதுக்கு எஃபெக்டிவ் அதிகம், எதுக்கு அதிகம், CH2 மைனஸ்க்கு அதிகம். இங்க NH இதை கம்பேர் பண்றாங்க, எதுக்கு அதிகம். சரிங்களா? இதை பொறுத்து தான் என்ன சொல்றாங்க, இதை சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இது எல்லாமே ஆர்டர். ஸோ பிளஸ் ஐ எஃபெக்ட் பிரைம், இங்க என்ன இருக்குதுமா, ரேடிக்கல். சரிங்களா? இங்க என்ன இருக்கு, பிரைமரி ரேடிக்கல். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இங்கெல்லாம் சார்ஜ் இதெல்லாமே என்னது, நெகட்டிவ் சார்ஜ். அங்க இருக்கிறதெல்லாம் இது என்னது, ரேடிக்கல். இது ட்ரெஸரி செகண்டரி ரேடிக்கல், இது பிரைமரி ரேடிக்கல். அதே மாதிரி ஹைட்ரஜனை பொறுத்தவரையும் ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ் என்னென்ன இருக்கு, டியூட்ரியம், டிரிட்ரியம், இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் என்னது, உங்களுக்கு இது வெயிட் அதிகம். சரிங்களா? எதுக்கு வெயிட் அதிகமோ அதோட எலக்ட்ரானெகட்டிவிட்டி அதிகம். ஸோ அதனால என்னது, எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் அதிகம். ஸோ டிரிட்டியம் எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் அதிகம். அதுக்கப்புறம் டியூட்ரியம். ரொம்ப லீஸ்ட் என்னது, ஹைட்ரஜன். எல்லா கேஸ்லையுமே ரொம்ப லீஸ்ட் என்னதுமா, இந்த எல்லா கேஸ்லையுமே எது ரெஃபரன்ஸு, ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜனோட ஐ வேல்யூ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 0. ஐ வேல்யூ 0 வச்சுட்டு அதுக்கு அதிகமாக இருக்கும். இது எல்லாமே என்ன குரூப்பு, எலக்ட்ரான் டொனேட் பண்ணுற குரூப்பு. இங்கேயும் பாருங்க, இது என்ன குரூப்மா,
இந்த கார்பனோட அட்டாச் இருக்குது. இது என்ன குரூப்? 3 குரூப் இருக்கா மெத்தில் குரூப். இதுவும் எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். இந்த இடத்துல 2 குரூப் இருக்கு. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தானே CH3 குரூப். முன்னாடி சொன்ன இல்லைங்களா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ நம்பர் ஆஃப் டொனேட்டிங் குரூப் அதிகமாக அதிகமாக பிளஸ் ஐ எஃபெக்ட் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு பிளஸ் ஐ எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது? ட்ரெஸரி. இது என்னது? செகண்டரியை கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது பிரைமரி, அடுத்தது மெத்தில். இதெல்லாமே 3 டிஃப்ரெண்டாக இருக்கு. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ சீரியஸ் வித் பவர். பவர்னா என்ன மீனிங்? எது டிக்ரீஸ்? இது என்னதுப்பா? அதிகமான பவர் இருக்கிறது. இங்க இருக்கிறது என்னது? கம்மியான பவர் இருக்கிறது. அவ்வளவுதான். ஸோ இதை கம்பேர் பண்ணா இந்த சீரியஸ்ல எழுதலாம். ஸோ கவனிங்க, இங்கெல்லாம் என்ன இருக்குதுப்பா? பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் என்னது? ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரான் கம்மியா இருக்கு. அப்ப எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர் எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. நைட்ரஜன் மேல 3 ஃப்ளூரின் ஆட்டம் இருக்கு. இங்க பாருங்க அல்கைல் குரூப் தான் இருக்கு. சரிங்களா? ஈவன் தோ இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு? இங்கே என்ன இருக்கு? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர் இருக்கு. இங்க என்ன இருக்கு? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர். இங்க சல்ஃபர். இங்க என்ன இருக்கு? நைட்ரஜன். இங்க NO2 குரூப். அடுத்தது ஆசிட் குரூப் SO3 சல்ஃபனோயிக் ஆசிட் குரூப். அங்க என்ன இருக்கு? சயனைடு குரூப். இங்க என்ன இருக்கு? ஆல்டிஹைடு குரூப், ஆசிட் குரூப். சரிங்களா? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இதெல்லாம் எலக்ட்ரானெட்டிவிட்டி டிஃபரன்ஸ் தெரியுதா இல்லைங்களா? எதுக்கு எலக்ட்ரானெட்டிவிட்டி அதிகம்? ஃப்ளூரினுக்கு. புரோமினுக்கு புரோமின். அதுக்கப்புறம் லீஸ்ட் என்னது? அயோடின். அதுக்கப்புறம் என்னது? ORனா என்னது? மீத்தாக்சி, ஈத்தாக்சி, CH3 படிக்கிறோமா இல்லையா? அடுத்தது ஆல்கஹால் குரூப். அடுத்தது என்னது? SP ஹைபிரிடைசேஷன். இது என்னது? அல்கைன். ஸோ இங்க அமீன், அதுக்கப்புறம் பென்சைன், அதுக்கப்புறம் டபுள் பாண்டு, ரொம்ப லாஸ்ட் என்னது? வெறும் ஹைட்ரஜன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்ன கேட்டகரியில் வருது? மைனஸ் ஐ சீரியஸ். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ நமக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதோட ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட்னா காமனாக என்ன சொல்லலாம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அந்த இது கொடுத்துருப்போம் பாருங்க. நான் ப்ளூ கலர்ல எழுதியிருந்தேன்னா அதை மட்டும் நோட் பண்ணீங்களா? அது கலர் கொடுத்தீங்களா இல்லையா? அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான் டுவோர்ட்ஸ் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஆட்டம். கார்பன் ஒரு எக்ஸ்ங்கிற ஒரு குரூப் இருக்கு. எக்ஸ்ங்கிற குரூப் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியா இருக்கலாம். இல்லைன்னா கார்பன் எப்படி இருக்கலாம்? மோர் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஆட்டமா இருக்கலாம். இது எதை பொறுத்து அமையுது? அந்த எக்ஸ்ங்கிற குரூப்பை பொறுத்து அமையுது. 2 வகையில் இருக்கா இல்லையா? ஒன்று எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், இன்னொன்று எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் என்ன எஃபெக்ட்மா? என்ன எஃபெக்ட்? பிளஸ் ஐ எஃபெக்ட். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக இருந்துச்சுன்னா மைனஸ் ஐ எஃபெக்ட். ஓகே, ஸோ இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதோட யூஸ் என்ன சார்? இதை வச்சு நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, மாலிகுல்குள்ள இன்டர்மீடியேட்டோட ஸ்டெபிலிட்டி. சரிங்களா? மாலிகுலோட இன்டர்மீடியேட்டோட ஸ்டெபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் ஆசிட் ஸ்ட்ரென்த்து, பேசிக் ஸ்ட்ரென்த், இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் இதோட அப்ளிகேஷன். ஷார்ட்டான அப்ளிகேஷன். இன்னும் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அதெல்லாம் நம்ம ரியாக்ஷன்ஸ்குள்ளே போக போக நிறைய படிப்போம். இப்போ நமக்கு தெரிஞ்சது என்னது? இன்டர்மீடியேட்னா என்னன்னு தெரியுமா? இன்டர்மீடியேட் தான் நம்ம படிச்சோம்ல, காலையிலிருந்து படிச்சதெல்லாம் என்னதான்பா? இன்டர்மீடியேட் தான். சரிங்களா? அதே மாதிரி ஆசிட்னா எதெல்லாம் H+ அயனை கொடுக்குதோ அதெல்லாம் என்ன சொல்லுவோம்? ஆசிட் சொல்லுவோம். அதே மாதிரி பேஸ்னா ஸோ OH கொடுக்கறது. அப்படி இல்லைன்னா எது வந்து புரோட்டானை கொடுக்குதோ அதெல்லாம் என்ன சொல்லுவோம்? புரோட்டானை அக்செப்ட் பண்ணுதோ அதை என்ன சொல்லுவோம்? பேஸ்ன்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னதுப்பா? டு கம்பேர் இன்டர்மீடியேட் ஸ்டெபிலிட்டி. சரிங்களா? இன்டர்மீடியேட்ல மேஜரா நிறைய இன்டர்மீடியேட் இருக்கு. நம்ம மேஜரா படிக்க வேண்டிய இன்டர்மீடியேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்போகேட்டையான், ஃப்ரீ ரேடிக்கல், அப்புறம் கார்பேனியன். இந்த மூணு தான் இருக்கும். அதுல கார்போகேட்டையானும் ஃப்ரீ ரேடிக்கலும் சிமிலாரிட்டி, 2 சிமிலர் தான். நம்ம படிச்சோம் இல்லைங்களா? கார்போகேட்டையான்னா என்ன மீனிங்? எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ். ஃப்ரீ ரேடிக்கல்னால என்னதான் மீனிங்? எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ். கார்பேனியனை பொறுத்தவரை எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ். சரிங்களா? ஸோ இது நமக்கு தெரியும். அப்போ ஸ்டெபிலிட்டி நம்ம படித்தோம் பார்த்தீங்களா? ஸ்டெபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பிளஸ் ஐ குரூப். சரிங்களா? ஸ்டெபிலிட்டி இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மைனஸ் ஐ குரூப். சரிங்களா? ஸோ பிளஸ் ஐ குரூப்னா என்ன மீனிங்? இது என்ன குரூப்மா? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். மைனஸ் ஐ குரூப்னா என்ன மீனிங்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு கார்போகேட்டையானோ ஒரு ஃப்ரீ ரேடிக்கலோ இருக்கு. அந்த ஃப்ரீ ரேடிக்கல் கார்போகேட்டையான், அந்த கார்போகேட்டையானை சுற்றி ஏதாவது ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதில் ஒரு குரூப்பு பிளஸ் ஐ குரூப்பாக இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். சரிங்களா? பிளஸ் ஐ மீன்ஸ் எலக்ட்ரானும் என்ன பண்ணக்கூடிய நேச்சர் இருக்குது? டொனேட் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கு. சப்போஸ் மைனஸ் ஐ குரூப் இருந்தால் என்ன பண்ணும்? மைனஸ் ஐ குரூப்னா என்ன மீனிங்? எலக்ட்ரானா வாங்கக்கூடியது. சரிங்களா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கார்பேனியனை பொறுத்தவரை ஸ்டெபிலிட்டி
மைனஸ் ஐ குரூப் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அதிகமாக இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சரிங்களா? ஸ்டெபிலிட்டி ப்ளஸ் ஐ குரூப் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கம்மியாகும். சரிங்களா? இந்த இது நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் என்னன்னு தெரியுமா? இப்போ நான் உங்களுக்கு கார்போகேட்டைன் ஃப்ரீ ரேடிக்கல் சொல்லலைன்னா இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? நான் இப்போ டைரெக்டாக இதோட அப்ளிகேஷன் சொன்னால் தெரியாது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன நடத்தினேன், இன்டர்மீடியேட் நடத்தினேன். ஸோ இதோட அப்ளிகேஷன் தான் என்னது உங்களுக்கு, அதோட ஸ்டெபிலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ கவனிங்க, இது என்ன கார்போகேட்டையன்மா, டெர்ஷியரி கார்போகேட்டையன். இது என்ன கார்போகேட்டையன், இது என்ன கார்போகேட்டையன், பிரைமரி கார்போகேட்டையன். இந்த குரூப் என்ன குரூப், CH3 குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். சரிங்களா? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு, 3 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கா இல்லையா? ஸோ அப்போ எஃபெக்டிவா என்ன பண்ணும், இண்டக்டிவ் எஃபெக்ட் ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இது என்ன ஆகும், எலக்ட்ரான் என்ன பண்ணும், டுவர்ட்ஸ் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் பக்கம் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த கார்பனுக்கு என்ன ஆகும், இண்டக்டிவ் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். இங்கே எத்தனை குரூப் இருக்கு, 2 குரூப் இருக்கு, இங்கே 1 குரூப் இருக்கு. ஆனால் எல்லாமே என்ன குரூப் தான், இதில் இருக்கிறது எல்லாமே பிளஸ் ஐ குரூப் தான். சரிங்களா? பிளஸ் ஐ இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கும். ஸோ எதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கிறது இதுக்கு. ஆனால் எல்லா மாலிகுலும் என்ன இருக்கும், எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். ஸோ இது சேம் எதுக்கு பொருந்தும்பா, ஸோ இந்த இடத்துல இது ஃப்ரீ ரேடிக்கலாக இருந்தாலும் பொருந்தும், ரெண்டுக்கும் ஒன்று தான். ஓகே. அடுத்தது கார்பேனியான் இருக்கு. இது என்ன குரூப்மா, சேம். இது என்ன குரூப், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இங்க என்ன சார்ஜ் இருக்கு, ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங்னா கிளவுட் எப்படி இருக்கும், எலக்ட்ரான் கிளவுட் அதிகமாக இருக்கும். இங்க என்ன சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ். அப்போ என்ன நடக்கும், ரிப்பல்சன் நடக்குமா இல்லையா? ஸோ இங்க இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கு. சரிங்களா? இது என்ன எஃபெக்ட், இண்டக்டிவ் எஃபெக்ட் என்ன எஃபெக்ட், பிளஸ் ஐயா மைனஸ் ஐயா? ஸோ என்ன எஃபெக்ட்மா இருக்கு, குரூப்பை பொறுத்து தான் நீங்க சொல்லணும். இது என்னது, பிளஸ் ஐ. இங்க என்ன குரூப் இருக்கு, பிளஸ் ஐ. இங்க என்ன எஃபெக்ட் இருக்கு, சரி மைனஸ் ஐ எடுத்து ஒன்று இருந்தால் இதுக்கு ஆப்போசிட் கிடையாது. என்னது, குரூப்பை பொறுத்து தான் நான் சொல்லணும். எக்ஸ் குரூப் என்னன்னு மைண்ட் சொல்ல சொன்னா இல்லையா? அப்போ இது என்னது, பிளஸ். ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கனால என்ன நடக்குது, ரிப்பல்சன் நடக்குது. இங்கே 3 குரூப் இருந்தால் எப்படி இருக்கும், ரிப்பல்சன் அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும், கம்மியாகும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும், இங்கே 1 குரூப் தான் இருக்கு, அப்போ ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும், இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு இங்கே டீஸ்டெபிலைஸ் தான் நடக்கும். பட் இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குமா இல்லையா? ஸோ புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நடக்கும். ஓகே ஓகே சாரி, இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம், இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம். ஸோ 2 குரூப்பும் பிளஸ் ஐ குரூப் தான். முன்னாடி நம்ம எழுதிருப்போம் பாருங்க, கார்பேனியானுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்ன கொடுத்துருக்கோம், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா. ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பேனியானுக்கு இது கார்போகேட்டையன்மா, கார்பேனியான் கீழே இருக்கிறது கார்பேனியான். ஸ்டெபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மைனஸ் ஐ குரூப், ஸ்டெபிலிட்டி இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பிளஸ் ஐ குரூப். நம்பர் ஆஃப் பிளஸ் ஐ குரூப் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும், கம்மியாகும். குயிக்காக நோட் பண்ணுங்க. ஆனால் இங்கே கார்போகேட்டையான் கார்பேனியான்லாம் எழுதிட்டு இருக்கல இனிமேட்லாம். சரிங்களா? நீங்களே புரிஞ்சுக்கணும். இது என்னது, பிளஸ் சார்ஜ்னா கார்போகேட்டையான், மைனஸ் சார்ஜ்னா கார்போனியான். கொடுவோம், கவலைப்படாதீங்க. சரிங்களா? 5:30 மணி வரைக்கும் கிளாஸ் வச்சுக்கலாம் தானம்மா, சரண்யா சொல்லிட்டாங்கன்னா சரி. அடுத்தது அரேஞ்சிங் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. ஸோ இதெல்லாம் என்னது, எல்லாமே சேம் காமன் டைப் ஆஃப் கொஸ்டின் தான். இதில் என்ன பண்ணும், ஸ்டெபிலிட்டியை அரேஞ்ச் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் விசுவலைஸ் பண்ணும். சரிங்களா? மாலிகுல் நீங்கள் பார்த்துட்டீங்க. இது எல்லாமே என்னதுப்பா, கார்போகேட்டையான். என்ன வகையான கார்போகேட்டையான், பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா? என்ன கார்போகேட்டையான்பா, பிரைமரி கார்போகேட்டையான். சேம் டைப் ஆஃப் கார்போகேட்டையான். அடுத்தது நீங்கள் என்ன செக் பண்ணணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கு, 1 2 3 எல்லா இடத்துலையும் என்னது, கார்பன்ல இருக்கு. எத்தனாவது பொசிஷன்ல குரூப் இருக்கு, எக்ஸ்ங்கிற குரூப் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல. 3 குரூப் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. இதெல்லாமே நம்ம மாலிகுல படிச்சதை வச்சு, நமக்கு தெரிஞ்ச கெமிஸ்ட்ரி நாலேஜ் வச்சு இவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நீங்கள் என்ன செக் பண்ணணும், இதோட ஸ்டெபிலிட்டி செக் பண்ணணும். எல்லாமே பிரைமரியா இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு, எவ்வளவு தூரத்தில் இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு, எல்லாமே காமன் தான். அது 2வது கார்பன்ல என்ன குரூப் இருக்கு, ஒரு எக்ஸ்ங்கிற குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. அந்த குரூப் என்னன்னு நீங்க என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணும். இந்த குரூப் என்ன குரூப்மா, எலக்ட்ரான் டொனேட்டிங்கா வித்ட்ராயிங்கா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இந்த குரூப் என்ன குரூப், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இந்த குரூப் என்ன குரூப், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். படிக்கலைன்னா நீங்க அந்த முன்னாடி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே தேவை எதுக்கு, இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னது, ஒரு கார்போகேட்டையான் இருக்கு, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ ஆப்வியஸா எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்,
ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம். அடுத்தது ரெண்டு குரூப் என்ன குரூப் வந்துருச்சு? ரெண்டு குரூப் என்ன வந்துருச்சு? ஸோ ரெண்டுமே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான். அப்போ நமக்கு அடுத்த நாலேஜ் என்ன தெரியணும்? நமக்கு எதுக்கு ப்ரியாரிட்டி அதிகம், சரிங்களா, எதுக்கு வந்து ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு தெரியணும். அதுக்கு தான் நம்ம ஆர்டர் எழுதி போட்டிருக்கோம். ஆர்டர் பார்த்து சொல்லுங்க. NO2 குரூப்புக்கா CN குரூப்புக்கா? NO2 குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்போ என்ன வரும்? எங்க இருக்குமா மைனஸ் குரூப்ல பாருங்கம்மா. -I குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ல எதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் NO2 குரூப் எப்படி இருக்கும்? எஃபெக்டிவ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும், சரிங்களா. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர் அதிகமா இருக்கும். அப்ப அதிகமா இருக்குன்னா அப்ப எது வரும் உங்களுக்கு? சயனைடு எப்படி இருக்கும் உங்களுக்கு? கம்மியா இருக்கும். ஸோ கம்மியா இது ரெண்டு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான். இதுக்கு அதிகமா இருக்குன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? அதிகமா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர். இது ஆல்ரெடி இதுவும் எலக்ட்ரான் கம்மியா இருக்கு, இதுவும் எலக்ட்ரான் கம்மியா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இன்னும் டீஸ்டேபிள் தான் ஆகும். ஸோ இது என்ன, இதை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கும்? லிட்டில் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அப்ப என்ன ஒரு அடுத்தது தேர்ட் ஆப்ஷன், அடுத்தது செகண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணும்? திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணும். ஓகேவா? ஸோ ரெண்டாவது இது நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா? இது இதுல அந்த DNP ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குமா? டிஸ்டன்ஸு, நம்பர் ஆஃப் குரூப்பு, அடுத்து ப்ரியாரிட்டி, சரிங்களா. ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் செக் பண்ணும், சரிங்களா. ஸோ இங்கே எல்லாமே ஒரே சேம் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால அடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்பர் ஆஃப் +I குரூப் ஆர் -I குரூப். இங்கே நம்பர் ஆஃப் குரூப் என்னதான்? ஒரே ஒரு குரூப் தான் இருக்கு. அடுத்து என்ன வந்துடணும்? ப்ரியாரிட்டி ஆர்டர், சரிங்களா. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் DNP ரூல். D என்னது? D டிஸ்டன்ஸ். என்னன்னா நம்பர் ஆஃப் +I ஆர் -I குரூப்ஸ். P-னா ப்ரியாரிட்டி ஆர்டர். ஸோ அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க. இதுல எப்படி இருக்கு? டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? எல்லாமே சேம் டிஸ்டன்ஸா? நம்பர் ஆஃப் +I -I குரூப் எப்படி இருக்கு? சேமா தான் இருக்கு, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணிடணும்? இது என்னது? கார்பேனியான். கார்பேனியானா இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்டெபிலைஸ் ஆகுமா டீஸ்டெபிலைஸ் ஆகுமா? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா ஸ்டெபிலைஸ் ஆகும், சரிங்களா. ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு தெரியுதா? ஸோ இப்போ நமக்கு +I விட்டுருங்க, -I விட்டுருங்க. நமக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சா போதும். எலக்ட்ரான் டொனேட்டிங்னா என்ன, எலக்ட்ரான் வித்ட்ராயிங்னா என்ன. இந்த குரூப்பை நீங்க செக் பண்றீங்க. இது என்ன குரூப்மா? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இந்த குரூப் என்ன குரூப்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங்கா எலக்ட்ரான் டொனேட்டிங்கா? NH2, சரிங்களா. லோன் பேர் இருக்கு, எலக்ட்ரான் டொனேட்டிங்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. ஓகேமா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் தான். இங்க என்ன இருக்குது? நான் தான் சொல்லியிருக்கல, எலக்ட்ரான் அமோனியாவை என்ன பண்ண வச்சுக்கணும்? அமோனியா அமீன் இருக்கு இல்லைங்களா, அமீன் நம்ம என்ன எடுத்துக்கணும்? NH2. லோன் பேர் இருக்கா? ஸோ எலக்ட்ரான் டொனேட் பண்ணுமா வித்ட்ரா பண்ணுமா? ஃபர்ஸ்ட் என்ன நேச்சர் இருக்கு? எலக்ட்ரான். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் அந்த -I +I குரூப்ஸ்னு சொல்லியிருப்பேன், சரிங்களா. அதை நம்ம அப்ராக்சிமேட்டா என்னவா வச்சுக்கணும்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங். -I குரூப்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னு வச்சுக்கணும், சரிங்களா. +I குரூப்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னு வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா சில குரூப்லாம் என்ன கேட்டகரியில் வரும்? ஸோ எலக்ட்ரான் பென்சீன்ல என்ன இருக்கு? எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கா இல்லையா? அப்போ அது அங்கே என்ன வரும்? அது என்ன குரூப்ல வரணும்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ல தான் வரணும். ஆனால் நம்ம அது எதில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம்? -I குரூப்ல கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா. -I குரூப் வேற, +I குரூப் வேற, அந்த குரூப் நேச்சர் வேற. இப்போ நமக்கு தெரிஞ்சது இந்த குரூப்பை வச்சு நீங்க சொல்ல முடியுது. ஸோ இது லோன் பேர்ல இருக்கிற எலக்ட்ரான் டொனேட்டிங், இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான். ஆனால் எலக்ட்ரான் இங்க எப்படி இருக்கு? உங்களுக்கு சார்ஜ் எப்படி இருக்கு? அதிகமா இருக்கா இல்லையா? ஸோ அப்போ இது என்ன வரும்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இப்போ நம்ம இப்படி ஜஸ்ட் நான் +I -I கன்ஃபியூஷனுக்கு பதிலாக இப்படி கொண்டு வந்துட்டேன். இல்லை சார் நான் +I -Iலே போறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இது எல்லாமே என்ன கேட்டகரி தான்? இது எல்லாமே என்ன கேட்டகரிமா? -I -I. சரிங்களா. நான் சிம்பிளிஃபை பண்றதுக்கு அப்படி சொல்லியிருந்தேன். எல்லாமே -I. இதுல ப்ரியாரிட்டி ஆர்டர் சொல்லு. எதுமா +I? CO -I. ஓகே. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, +I குரூப்னா எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். அப்ப என்ன ஆகும்? சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? டீஸ்டெபிலைஸ் ஆகுமா ஸ்டெபிலைஸ் ஆகுமா? டீஸ்டெபிலைஸ் ஆகும். அப்ப ரொம்ப ரொம்ப லீஸ்ட் ஸ்டேபிள் என்னது? தேர்ட் ஆப்ஷன். அதுக்கு அடுத்தது 1, 2. இதுல எது லீஸ்ட் ஸ்டேபிள்?
ஃப்ளோரின் இருக்கு, அமீன் இருக்கு. ஸோ என்ன வரும்? ஸோ இது வந்து இது மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? ஸோ இது வந்து என்ன பண்ணிக்கும்? எடுத்துக்கும். சரிங்களா? இதை கம்பேர் பண்ணும்போது இது எடுத்துக்கும். இங்க என்ன இருக்குதுமா? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கா இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆயிரும்? இங்கே ரிப்பல்சன் நடக்க வாய்ப்பு இருக்கு. லோன் பேர் இருக்கு, இங்க என்ன இருக்கு? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, ரிப்பல்சன் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன கிடைக்கும்? செகண்ட். ரொம்ப ஸ்டேபிள் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட். 2-3 கான்செப்ட்ல கொண்டு வரலாம். சரிங்களா? இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. நார்மலா நீங்க கவனிங்க, இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா? இங்க மாலிகுல் என்னது? நெகட்டிவ் சார்ஜ். இங்க என்னது? நெகட்டிவ் சார்ஜ். அப்ப என்ன ஆகும்? ரிப்பல்சன் நடக்கும். இங்க நெகட்டிவ் சார்ஜ், இங்க என்ன இருக்கு? லோன் பேர் இருக்கு. நார்மலா என்ன நடக்கும்? ரிப்பல்சன் நடக்கும். இங்க நெகட்டிவ் இருக்கு, ஒரு மாலிகுல், ஒரு ஆட்டம் இருக்கு. ஆனா இந்த ஆட்டம் எப்படிப்பட்ட ஆட்டம்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் ஆட்டம். அப்ப என்ன இருக்கும்? உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். ரிப்பல்சன் அதிகமா இருக்கிறதுக்கு ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். சரிங்களா? அப்ப இதுதான் ஆர்டர். இந்த குரூப் சொல்லுங்க பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் எல்லாம் என்னது? ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரே மாதிரி தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. சரிங்களா? இங்க என்னது நீங்க செக் பண்ணோம்? எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஆர்டர். சரிங்களா? எதுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம்? ஃப்ளோரினுக்கா, ஆக்சிஜனுக்கா, அமீனுக்கா? ஃப்ளோரினுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம். ரெண்டாவது ஆக்சிஜனா நைட்ரஜனா? சரிங்களா? ஸோ ரெண்டாவது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம். அதனால என்ன பண்ணோம்? இது தான் பக்கம் இந்த நெகட்டிவ் சார்ஜை வச்சுக்க பார்க்கும். சரிங்களா? ஸோ அப்போ செகண்ட் ரொம்ப லீஸ்ட் எதுப்பா? லீஸ்ட் ஸ்டேபிள் என்னது? ஸ்டெபிலிட்டிக்கு அமீன். குயிக்கா நோட் பண்ணுங்க. ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்? அதாவது -I குரூப். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் சார்ஜை ஈஸியாக அது என்ன ஆகிரும்? ரிப்பல் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரிப்பல் பண்ணிடும். அதனால என்னது? தேர்ட் ஒன் ரொம்ப கம்மி, லீஸ்ட். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது கம்மியாக இருக்கோ, ப்ரியாரிட்டி எது கம்மியாக இருக்கோ அது என்ன பண்ணும்? அதிகமாக ஸ்டெபிலைஸ் பண்ணும். அப்போ எது ஸ்டெபிலைசேஷன் அதிகமாக இருக்கும்? செகண்ட் ஒன். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் படி தான் போகணும். சரிங்களா? ஆர்டர் தான் இம்பார்ட்டன்ட். கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த ஆர்டர் நீங்கள் செக் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கு தான் அந்த ஆர்டர் படிக்கணும். சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? கரெக்டா? சொல்கிற கான்செப்ட் புரியுதாம்மா? -I குரூப்போட ஆர்டர் செக் பண்ணுங்க. ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா +I குரூப். ஓகேவா? ஸோ +I குரூப் இருந்தால் நமக்கு தெரியும் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்? ரொம்ப ரொம்ப கம்மி. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் அசிடிக் ஸ்ட்ரென்த். சரிங்களா? ஆசிட்னா ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் என்னதுமா? COH. ஆல்கஹாலோட ஃபங்க்ஷனல் குரூப் OH. ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஆசிட் பேஸ் தியரி என்ன படிப்போம்? ஈக்லிபிரியம் சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா? ஈக்லிபிரியத்தில் என்னென்ன இருக்குது? அயனிக் ஈக்லிபிரியம் இருக்குது. சரிங்களா? கெமிக்கல் ஈக்லிபிரியம் இதெல்லாமே படிப்போம். அதில் படிக்கும்போது இன்னும் தெளிவாக ஆசிட் பேஸ் தியரி அப்படிங்கிறது நல்லா தெளிவாக படிப்போம். இப்போ நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆசிட் பேஸ் தியரி சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சிம்பிளாக ஆசிட் அப்படிங்கிறது எந்த ஒரு பொருள் H+ கொடுக்குதோ அதெல்லாமே என்ன சொல்லுவோம்? ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இப்போ ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் என்னதுமா? C+OH. ஸோ இதில் எது ரிமூவல் பார்ட்டு? H. சரிங்களா? H+ ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ இப்போ நமக்கு என்ன மீதி இருக்கும்? C+O- ப்ளஸ் என்னது? H+. சரிங்களா? ஸோ இப்படி ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காஞ்சுகேட் பேஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? காஞ்சுகேட் பேஸ். நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால என்ன சொல்லுவாங்க? காஞ்சுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த H+ எதெல்லாம் வந்து H+ கொடுக்குதோ அதெல்லாமே ஆசிட் அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா ஹர்கினியஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய லூயிஸ் அவர் தனியாக ஒரு ஆசிட் பேஸ் கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் பிரான்ஸ்டன் லவ்ரி அவர் தனியாக கொண்டு வந்திருக்காரு. இது எல்லாமே பின்னாடி ஒவ்வொன்றா படிப்போம். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னது? இதெல்லாம் H+ கொடுக்குதோ அதெல்லாம் என்னது? ஆசிட். ஸோ அப்போ வேறு என்னெல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது H+ கொடுக்குற மாதிரி? ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப். இது என்ன ஆகும்? இது பிரிஞ்சிச்சுன்னா O- + H+. ஸோ இது என்னது? காஞ்சுகேட் பேஸ், CB அப்படின்னு நான் குறிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா?
ஸோ அசிடிட்டி அப்படின்னா என்ன மீனிங்கு? இப்போ நீங்கள் ஒரு பாத்திரம் இருக்குது, இதில் ஆசிட்டை ஆட் பண்ணுறீங்க, சொல்யூஷன்ஸ் இருக்குது. சொல்யூஷன்னா வாட்டர்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? வாட்டர். ஸோ இதில் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுறீங்க, இதில் நீங்கள் ஆசிட்டே கொடுக்குறீங்க. ஆசிட்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் சொல்யூஷனில் H+ஓட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது என்னது? அசிட்டிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஆசிட் எடுத்துக்கிட்டாலும் சரி, HCl இதெல்லாம் என்ன ஆசிட்னா இன்ஆர்கானிக் ஆசிட், சரிங்களா? இதெல்லாம் ஆர்கானிக் ஆசிட். ஆர்கானிக் ஆசிட்ல 2 இருக்குது. என்னது? நார்மலாக இப்போ நம்ம படிக்கிறதுல கார்பாக்சிலிக் ஆசிட், ஆல்கஹால், இதெல்லாம் என்னது? ஆசிட் கேட்டகரியில் வரும். இன்ஆர்கானிக் ஆசிட் நிறைய இருக்குது. சல்ஃபூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சரிங்களா? இதெல்லாம் என்ன கேட்டகரியில் வரும்? இன்ஆர்கானிக் ஆசிட். எந்த பொருளாக H+ கொடுக்குதோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆசிட்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷனில் H+ஓட அயான்ஸ் எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி சொல்யூஷன் நான் ஆட் பண்ணுறேன். சொல்யூஷனில் ஆட் பண்ண சொல்யூஷன் மீனிங் என்னது? வாட்டர்லையோ ஏதோ ஒரு சொல்யூஷன்லையோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன இருக்கும்? இந்த சொல்யூஷனுக்குள்ளே என்ன இருக்குமா? இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கும். CH3 COOH வந்து எப்படி பிரிஞ்சிருக்கும்? C+O- H+ஆக பிரிஞ்சிருக்கும். இப்போ மறுபடியும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் நடக்கும். மறுபடியும் என்ன ஆயிரும்? இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னா இது கொஞ்சம் நேரம் ஸ்டேபிளாக இருக்கணுமா? ஆக்சுவலாக இந்த மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? இன்டர்மீடியட்னு சொல்லுவாங்களா? ஸோ இது கொஞ்சம் நேரம் ஸ்டேபிளாக இருந்தால் தான் இது எப்படி இருக்கும்? H+ஓட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ H+ஓட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும்னா எது ஸ்டேபிளாக இருக்கணும்? நெகட்டிவ் சார்ஜ் ஸ்பீசிஸ் எப்படி இருக்கணும்? ஸ்டேபிளாக இருக்கணும். இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க? காஞ்சுகேட் பேஸ். காஞ்சுகேட் பேஸ் ஸ்டேபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா H+ஓட கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனில் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ இதுதான் இது நமக்கு எந்த ஃபேக்டர் ரொம்ப முக்கியம்? இந்த நெகட்டிவ் சார்ஜை ஸ்டெபிலைஸ் பண்ணுற ஃபேக்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த குரூப் வந்து நெகட்டிவ் சார்ஜை ஸ்டெபிலைஸ் பண்ணுதோ அந்த குரூப் எப்படி இருக்கும்? அசிடிட்டி அதிகமாக இருக்கும். என்ன காரணம்? இது நெகட்டிவ் சார்ஜை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கும், அதனால H+ ஃப்ரீயாக இருக்கும், சொல்யூஷனில் ஃப்ரீயாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆயிரும்? உடனடியாக இது 2 சேர்ந்து மறுபடியும் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும், சரிங்களா? ஈக்குலிபிரியத்தில் 2 சேர்ந்து ஃபார்ம் ஆயிரும். சேம் அதே கான்செப்ட் எதுக்கு அப்ளிகபிள் ஆகும்? ஆல்கஹாலுக்கும் அப்ளிகபிள் ஆகும், சரிங்களா? ஸோ ஆசிட் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னது? எந்த பொருள் H+ கொடுக்குதோ அதெல்லாம் என்னது? ஆசிட். H+ கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொருள் உருவாகக்கூடியது காஞ்சுகேட் பேஸ். இதுக்கு பேர் என்னது? காஞ்சுகேட் பேஸ். காஞ்சுகேட் பேஸ் மோர் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி அசிடிட்டி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். காஞ்சுகேட் பேஸ் லெஸ் ஸ்டெபிலிட்டியாக இருந்தால் அசிடிட்டி எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். இந்த கான்செப்ட் புரியுதா? ஸோ இது தெரிஞ்சால் நமக்கு என்னன்னு தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பொதுவாக எதில் படிக்க போகிறோம்? ஆசிட்டு பேஸும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை எதில் படிக்க போகிறோம்? ஆசிட்டு ஆல்கஹால் படிக்க போகிறோம். பேஸ் வந்து அமீனில் படிப்போம், அது பின்னாடி என்னன்னு படிப்போம். இப்போ நம்ம படிக்கிறது என்னது? அசிடிக் ஸ்ட்ரென்த். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கம்மா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் காஞ்சுகேட் பேஸ். இப்போ புரியுதா? காஞ்சுகேட் பேஸ்னா என்னது? காஞ்சுகேட் பேஸ்னா என்னது? H+ வெளியில் வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீசிஸ், நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீசிஸ் அது கார்பன் மேலேயும் உருவாகலாம், சரிங்களா? வேற ஆட்டம், அதர் ஆட்டம், ஆக்சிஜன் மேலேயும் நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகலாம், சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் காஞ்சுகேட் பேஸ்? ஃபார்ம் ஆகக்கூடியது என்னது? காஞ்சுகேட் பேஸ். இப்போ இதில் என்னது? இதுலேயும் வருமா இல்லையா? SH குரூப் என்ன ஆகும்? S- ஸோ எல்லா இடத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும், சரிங்களா? ஆல்கஹால்லையும் அப்ளிகபிள் ஆகும், தயால்லையும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ எந்த காமன் இது வந்து H+ கொடுக்குதோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அசிடிக் ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இந்த குரூப் என்ன குரூப்பு? ஸோ உங்களுக்கு நார்மலாக காமனாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணும்? அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணும்? இதை கன்வெர்ட் பண்ணும். எப்படி கன்வெர்ட் பண்ணும்? பிரித்து எழுதணும், சரிங்களா? எப்படி எழுதணும்? CH3COO- இதை மாற்றி எழுதிக்கணும். CD3COO- இது CT3COO-. இந்த மாதிரி பிரித்து எழுதிடணும். ஸோ எழுதின வாட்டி இதோட ஸ்டெபிலிட்டி நீங்கள் செக் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதில் எல்லாம் இருக்கிறதுல மீதி எல்லாம் இருக்கிறதெல்லாம் என்னது? காமனா எல்லா இடத்துலையும் H+ தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம கவலை வேண்டாம், சரிங்களா? நம்மளோட எய்ம் என்னது? காஞ்சுகேட் பேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா? இதுக்கு பேர் என்னதுமா? CP, காஞ்சுகேட் பேஸ். காஞ்சுகேட் பேஸ் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அது என்ன ஆகணும்? ஸ்டேபிளாக இருக்கணும், சரிங்களா? அந்த ஸ்டெபிலிட்டி எதை பேஸ் பண்ணி அமையும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய குரூப்பை பேஸ் பண்ணி அமையும். இண்டக்டிவ் குரூப். இது என்ன குரூப்பு? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இது என்ன குரூப்பு? இதுவும் என்னதான்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான். எல்லாத்துலேயும் இருக்கிறது என்னதான்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான். இதுவும் என்னதான்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. இதுக்கு அடுத்து என்ன ஆர்டர் நம்ம செக் பண்ணோம்?
எதுக்கு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் நேச்சர் அதிகமாக இருக்கு? சரிங்களா? எதுக்கு அதிகமாக இருக்கும்? ட்ரிட்டியத்துக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு? எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் ஐ எஃபெக்ட் தானே இங்கே எல்லாமே. ஸோ ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு இதில் வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அசிடிட்டி அதிகமாகுமா கம்மியாகுமா? இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சரிங்களா? அசிடிட்டி இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ளஸ் ஐ எஃபெக்ட். நம்ம எழுதியிருக்கோமா இல்லையா? செக் பண்ணி பாருங்க. அசிடிட்டி இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ளஸ் ஐ குரூப். ஓகே, ப்ளஸ் ஐ குரூப் தான் எல்லாமே காமன். ப்ளஸ் ஐ குரூப் தான். ஸோ அப்போ எந்த குரூப்புக்கு வந்து இதோட ஆர்டர் நம்ம கொடுத்துருக்கோமா? ஸோ எந்த குரூப்பு ஃபஸ்ட்டு? ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கிறது எதுக்கு? ஸோ எது கம்மியாக இருக்கு? ஃபஸ்ட்டுக்கா? தேர்டுக்கு தான் என்ன இருக்குமா? ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கு. அதுக்கு அடுத்தது செகண்ட். ரொம்ப ஸ்டெபிலிட்டி அதிகம் எது? ஃபர்ஸ்ட். அப்போ அசிடிட்டி எப்படி இருக்கும்? அசிடிட்டி ஆர்டர் எதுக்கு அதிகம்? இதானே, ஃபர்ஸ்ட்டுக்கு தான் அதிகம். சரிங்களா? இதான் என்னது? அசிடிட்டி ஆர்டர். கரெக்டா? வேற ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்டுக்கு என்னது? இதில் கவனிங்க. இதில் என்ன இருக்கு? இது எல்லாம் என்ன குரூப்மா? எல்லா இடத்துலையும் என்ன இருக்கு உங்களுக்கு? சேம் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ எல்லா இடத்துலையும் சேம். உங்களுக்கு என்ன கான்ஜுகேட் பேஸ் ஃபார்ம் ஆகும்? CCl3 COO மைனஸ். ஸோ இங்கே என்னது? இந்த எக்ஸ் மட்டும் என்னது? டிஃப்ரெண்டாக இருக்கும். இதில் எல்லாமே நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னது? இது எல்லாமே என்ன குரூப்பு? ப்ளஸ் ஐ குரூப்பா மைனஸ் ஐ குரூப்பா? மைனஸ் ஐ குரூப். மைனஸ் ஐ குரூப் அதிகமாக ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல? எதுக்கு மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர் அதிகமாக இருக்கோ அதுக்கு எப்படி இருக்கும்? ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். கான்ஜுகேட் பேஸோட ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். அசிடிட்டி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன கீ பாயிண்ட்? எலக்ட்ரானேட்டிவிட்டி எதுக்கு அதிகம்? ஃப்ளூரின் இருக்கு, குளோரின் இருக்கு, புரோமின் இருக்கு. எதுக்கு அதிகமாக எலக்ட்ரானேட்டிவிட்டி? எதுக்கு அதிகம்? ஃப்ளூரின். அப்போ தேர்டு ஒனுக்கு அதிகமான அசிடிட்டி இருக்கும். அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன்று, அதுக்கு அடுத்தது செகண்ட் ஒன்று, அதுக்கு அடுத்தது ஃபோர்த் ஒன்று. புரியுதா அசிடிட்டி ஆர்டர்? யாருக்காவது டவுட் இருக்கா? உங்க பேர் என்னம்மா? நேம்? தேவதர்ஷினி. புரியுதுங்களா? அடுத்தது கவனிங்க. இங்க என்ன இருக்கு? எல்லாமே என்ன ஆட்டம்பா? இது எல்லாமே என்ன குரூப்பு? மைனஸ் ஐ குரூப்பா எல்லா ஆட்டத்திலையும். சரிங்களா? இங்க நீங்க என்ன யூஸ் பண்ணா DNP இந்த ரூலை யூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்னது? டிஸ்டன்ஸ். ரெண்டாவது நம்பர் ஆஃப் எவ்வளோ குரூப் இருக்கு. சரிங்களா? அதிகமான குரூப் இருந்துச்சுன்னா எஃபெக்ட் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அது ப்ளஸ் குரூப்பாக இருக்கலாம், மைனஸ் குரூப்பாக இருக்கலாம். அடுத்தது ப்ரியாரிட்டி. சரிங்களா? இந்த 3 தான். இதுதான் ஆர்டர். ஸோ இப்போ இங்கே பாருங்க டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா? ஸோ பக்கத்தில் இருக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதில் அசிடிட்டி எதுக்கு அதிகம்? அதுக்கு அடுத்தது ரொம்ப லீஸ்ட் என்னது? 3. டிஸ்டன்ஸ் அதிகமாக எஃபெக்ட் என்ன ஆகும்? கம்மியாகிட்டே இருக்கும். சரிங்களா? டி. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 1, 2 இருக்கு. எதில் வந்து எதுக்கு அசிடிட்டி அதிகம்? ஸோ இங்கே ஒரு குளோரின் ஆட்டம் இருக்கு. இங்கே என்ன இருக்குதுமா? 2 குளோரின். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் மைனஸ் ஐ குரூப் அதிகமாக இருக்கு. அப்போ அசிடிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் ஐ குரூப். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே என்னது? இதுக்கு அசிடிட்டி அதிகம். குயிக்காக நோட் பண்ணுங்க. அடுத்தது சேம். சரிங்களா? ஸோ இதுவும் அதே தான். சரிங்களா? எதுக்கு அதிகம்? ஸ்டெபிலிட்டி. இப்போ ப்ரியாரிட்டி பார்க்கணும். 2 குரூப் என்ன குரூப் தான்மா? இது என்ன குரூப் தான்? மைனஸ் ஐ குரூப். இதுவும் மைனஸ் ஐ குரூப் தான். சரிங்களா? ஸ்டெபிலிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கும்? NO2கா குளோரினுக்கா? NO2. அப்போ அசிடிட்டி எதுக்கு அதிகம்? எதுக்கு அதிகமா? NO2 இருக்கிறது. இங்க என்ன இருக்குது? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இங்க என்ன இருக்கு? OH இருக்கு. சரிங்களா? ஸோ இது ஆசிட் குரூப் இருந்தால் ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் என்ன பண்ணும்? H+ கொடுக்கும். ஸோ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா இது என்ன குரூப்மா? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இங்கே என்ன இருக்கு? எலக்ட்ரான் டொனேட்டிங் தான். இதுவும் என்ன குரூப் தான்? ரெண்டுமே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான். இங்கே சார்ஜ் இருக்கு, இங்கே என்ன இருக்கு? லோன் பேர் இருக்கு. எதுக்கு எஃபெக்ட் அதிகம்? சார்ஜ் தான். ஸோ இங்கே இதை நம்ம எப்படி விசுவல் பண்ணா, நீங்க இந்த மாதிரி ஆசிட் கொடுத்துட்டாவே நீங்க அடுத்த ஸ்டெப் என்னது இருக்கணும்? விசுவலேஷன் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு தான் விசுவலேஷன் இருக்கணும். இதுக்கு பேர் தான் என்னது? அசிடிட்டி. இதுதான் என்ன பண்ணும்? சொல்யூஷன்ல H+ கொடுத்துருக்கும். சரிங்களா? இந்த H+ அதிகமா இருந்தா தான் என்னது இருக்கும்? அந்த சொல்யூஷன் எப்படிப்பட்ட சொல்யூஷன்மா? அசிடிட்டி அதிகமா இருக்கும். ஸோ கொஸ்டின் என்னது? எதுக்கு அசிடிட்டி அதிகமா இருக்கும்? ஸோ எதுக்கு அசிடிட்டி அதிகமா இருக்கும்?
ஸோ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் என்ன ஆகும், ரிப்பல்ஷன் நடக்குமா இல்லையா, இதுவும் நெகட்டிவ் இதுவும் நெகட்டிவ். இங்கே வந்து லோன் பேர் தான் இருக்கு, ரிப்பல்ஷன் கம்மியாக இருக்கும். சரிங்களா, அப்போ எதுக்கு அசிடிட்டி அதிகம், இந்த குரூப். டவுட் இருக்கா, குயிக்காக நோட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க, யார் சொல்றது, யார் ட்ரை பண்றது, சொல்லுங்க. சுரக்ஷா, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எப்படி எலக்ட்ரான் டிஸ்டன்ஸ் எல்லாம் சேமா இருக்கா, எத்தனை கார்பன் இருக்கு, ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்னதுப்பா, டிஸ்டன்ஸ். சரிங்களா, 1 2 3 4. சரிங்களா, அதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் பிளஸ் ஐ குரூப் மைனஸ் ஐ குரூப். இங்க என்ன குரூப் இருக்கு, ரெண்டு குரூப்புமே மைனஸ் ஐயா பிளஸ் ஐயா, மைனஸ் ஐ குரூப். அடுத்தது செக் பண்ண வேண்டியது ப்ரியாரிட்டி ஆர்டர். எதுக்கு ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் வரும், எதுக்கு ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் வரும், குளோரின். சரிங்களா, அப்ப என்ன வரும், இது அசிடிட்டி அதிகமா இருக்கும். இங்க இது என்னதுப்பா, என்னமா சொல்லுங்க, இது என்னது, இது என்னது அல்கைன், இது அல்கீன், அது அல்கேன். சரிங்களா, இங்க என்னது, என்ன கேரக்டர்மா, இது sp கேரக்டர். அப்ப எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர். சரிங்களா, இங்கேயும் இருக்கு என்னது, இது எல்லாமே s கேரக்டர் பேஸ் பண்ணி வருது. ஸோ அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் என்ன ஆகும், எஸ் கேரக்டர் அதிகமாக இருந்தால் அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஸோ அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு, அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்டெபிலிட்டி எப்படி, இதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப லீஸ்ட் என்னதுமா, நார்மலாக இருக்கிறது. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம், யார் ட்ரை பண்றது, தம்பி நீ சொல்லுப்பா, சொல்லுப்பா, புரியலையா, புரியலையா, என்னடா விடிய விடிய, நீங்க சொல்லுங்க பக்கத்துல, தர்ணேஷ் நீங்க சொல்லுங்க, இங்க என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு, இதெல்லாம் என்னது, ஆசிட்டா, என்ன ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட்டா, எல்லா குரூப் என்னதான் ஆசிட். ஸோ இதுல என்ன ஆக போகுது, H+ வெளியே போய் கார்பாக்சிலேட் அயான் உருவாகுது. அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம், காஞ்சுகேட் பேஸ்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது என்ன செக் பண்ணோம், குரூப் செக் பண்ணோம். என்ன குரூப், பிளஸ் ஐ குரூப்பா மைனஸ் ஐ குரூப்பா, இது என்ன குரூப், ஃப்ளோரின் என்ன குரூப், NO2 குரூப் என்னது, இது என்னது sp2 கார்பன் என்னது, மைனஸ் ஐ, sp2 இருக்கா இல்லையா, சம் பாயிண்ட் ஆஃப் என்ன இருக்கு, எலக்ட்ரானேட்டிவிட்டி இருக்கா இல்லையா. ஸோ இப்போ மோர் எலக்ட்ரானேட்டிவிட்டி எதுக்கு அதிகம், NO2 குரூப்புக்கா ஃப்ளோரினுக்கா sp2 ஹைபிரிடைஸிஸ் கார்பனுக்கா, சொல்லுப்பா. NO2 குரூப்புக்கு எப்படி இருக்கும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர் அதிகமா இருக்கும். அப்ப எது வந்து ஆர்டர் அதிகம், ஸ்டெபிலிட்டி எப்படி எதுக்கு அதிகம், பி. அதுக்கு அடுத்தது ஏ. எது ரொம்ப லீஸ்ட், சி. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும், அப்பதான் ஆன்சர் வரும். சரிங்களா, திங்க் பண்ணும். ஸோ அடுத்தது பேசிக் ஸ்ட்ரென்த். சரிங்களா, ஸோ அசிடிக் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தவரையும் ரெண்டு விஷயம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கேன். என்னென்ன, கார்பாக்சிலிக் ஆசிட், ஆல்கஹால். சரிங்களா, அதே மாதிரி பேசிக் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தவரையும் மோஸ்ட்லி அமீன்ஸ். சரிங்களா, அமீன்ஸ்னா என்ன குரூப்மா, ஸோ அமீன்ஸ் யூனிட் நீங்கள் படிப்பீங்க. ஸோ எதில் வந்து NH2 குரூப் இருக்கோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க, அமீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, எந்த பொருள்லாம் வந்து எலக்ட்ரானை புரோட்டானை அக்செப்ட் பண்ணுதோ, புரோட்டான் எதெல்லாம் அக்செப்ட் பண்ணுதோ அதெல்லாம் என்ன சொல்றாங்க, புரோட்டான் அக்செப்ட்லாம் என்ன சொல்றாங்க, பேசிக் அப்படின்னு சொல்றாங்க. புரோட்டான் என்னது சொல்லுங்க, H+ என்னது, புரோட்டானா. ஸோ அமோனியா மாலிகுல் இருக்கு. ஸோ இது என்னது, NH2 குரூப் இருக்கு. சப்போஸ் அமோனியா மாலிகுல் இங்க என்ன இருக்கு, லோன் பேர் இருக்கா இல்லையா. ஸோ இதை என்ன பண்ணும், புரோட்டான் என்ன பண்ணுது, அக்செப்ட் பண்ணுது. சரிங்களா, ஸோ அதனால இது என்னவா ஆக்ட் ஆகுது, பேஸா ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி அமீனோ ஆக்ட் ஆகுமா இல்லையா. ஸோ அமீன் என்ன பண்ணும், ஈஸியா புரோட்டான் என்ன பண்ணும், அக்செப்ட் பண்ணுது. சரிங்களா, அக்செப்ட் பண்றதுனால இது என்ன ஆக்ட் ஆகுது, பேஸா ஆக்ட் ஆகுது. அப்ப அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா இங்கே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு. ரெண்டு சான்ஸ் இருக்கா இல்லையா. இந்த அமீனோட அட்டாச் ஆயிருக்கிற குரூப் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா இருக்கலாம், இல்லைன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா இருக்கலாம். ஸோ இங்க எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணும், இந்த குரூப்
எனக்கு கொஞ்சம் எலக்ட்ரான் டென்சிட்டியை கொடுன்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாங்கிட்டு இருக்கோம். அதனால ஃப்ரீயா அக்செப்ட் பண்ண முடியுமா? ஏன்னா என்ன பண்ணுது, இதுக்குள்ள இருக்கிறது என்ன பண்ணுது, கொஞ்சம் இழுக்குது. சரிங்களா? ஸோ நம்ம தர்மம் பண்றோம். தர்மம் பண்றது எப்படி இருக்கும், தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும். அந்த அந்த மாலிகுலுக்குள்ளேயே என்ன இருக்குது, கஷ்டமா இருக்கு. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் என்ன பண்ணுது, என்கிட்ட எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கு, எனக்கு கொஞ்சம் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு. அதனால ஈஸியா என்ன பண்ண முடியாது, புரோட்டானேஷன் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த குரூப் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா மாறி இருக்கு, ஆல்ரெடி இவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, அப்ப என்ன பண்ணுவாங்க, ஈஸியா கொடுத்து உதவுவாங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான். அப்ப என்னது, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா இதுவும் எலக்ட்ரான் டொனேட் பண்ணும், இங்க லோன் பேர் எலக்ட்ரான் டொனேஷன் இருக்கு, ஈஸியா என்ன நடக்கும், புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கும். சரிங்களா? அப்ப ஈஸியா புரோட்டானை அக்செப்ட் பண்ணா பெசிசிட்டி எப்படி இருக்குமா, அதிகமா இருக்கு. அப்ப எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா பெசிசிட்டி எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா பெசிசிட்டி எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். நம்ம எழுதி இருக்கிறது பாருங்க, முன்னாடி பிளஸ் ஐ குரூப் எழுதியிருக்கோமா இல்லையா, இல்லையா, இங்கதான், இப்பதான் இதுதான் அது. ஓகே, ஸோ எப்படி இருக்கும், பிளஸ் ஐ குரூப் இருந்துச்சுன்னா பெசிசிட்டி எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். மைனஸ் ஐ குரூப் இருந்துச்சுன்னா பெசிசிட்டி எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். சரிங்களா? இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நோட் பண்ணிக்கோங்க. படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஆர்கானிக் அமீனை பேஸ் பண்ணி தான் நம்ம பெசிசிட்டி சொல்றோம். அந்த கான்செப்ட் தெரிஞ்சா போதுமானது. கொஞ்சம் குயிக்கா எழுதுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த பாயிண்ட் எழுதிட்டீங்களா? ஸோ பேசிக் ஸ்ட்ரென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிளஸ் ஐ குரூப், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் ஐ குரூப். ஸோ நார்மலா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அதிகமா இருந்தா பெசிசிட்டி என்ன ஆகும், கம்மியாகும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அதிகமா இருந்தா பெசிசிட்டி என்ன ஆகும், அதிகமாகும். அந்த பாயிண்ட்ல எழுதிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பெசிசிட்டி. சரிங்களா? சிம்பிளான கான்செப்ட். இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது. அமீன் சாப்டர் படிக்கும்போது நீங்கள் நிறைய படிப்பீங்க. இப்போ நம்ம படிக்கிறது சிம்பிளாக, இப்போ நம்ம படிச்சிருக்கோம்ல எஃபெக்ட், இண்டக்டிவ் எஃபெக்டை வச்சு நீங்கள் ஆன்சர் சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். இண்டக்டிவ் எஃபெக்டை பொறுத்தவரையும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் என்ன குரூப்மா, இந்த குரூப் என்ன குரூப்பு, எலக்ட்ரான் டொனேட்டிங்கா எலக்ட்ரான் வித்ட்ராயிங்கா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். சரிங்களா? ஸோ அப்போ எதுக்கு வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் அதிகமாக இருக்குது, சி. ஸோ என்ன காரணம், அதிகமான கார்பன் ஆட்டம் இருக்கு, டொனேட்டிங் நேச்சர் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு, இது எல்லாமே பிரைமரி தானே, பிரைமரி அமீனா செகண்டரி அமீனா, எல்லாமே பிரைமரி அமீன். சரிங்களா? நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் எப்படி இருக்கு, அதிகமாக இருக்கு. அப்போ என்ன குரூப், பிளஸ் ஐ குரூப், பிளஸ் ஐ நேச்சர் அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ எதுக்கு அதிகம், சி, அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் ஏ. ஸோ இந்த குரூப்பு எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கா இல்லையா? ஸோ இது என்ன குரூப்மா, இது என்ன குரூப்பு, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இந்த குரூப் என்னது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வித் ஸ்ட்ராங் எஃபெக்ட். நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா இல்லையா, நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் ஸ்ட்ராங் எஃபெக்ட். சரிங்களா? அப்போ என்ன வரும், எது ஃபர்ஸ்ட், எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம், பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகம், டி, அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் ஸோ எது ரொம்ப லீஸ்ட், NO2 குளோரினா, பியா, ஏ. இது கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்தது எதுமா, பி. அதாவது ரெண்டுக்குமே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர் அதிகம். இது ரொம்ப ரொம்ப என்ன, இது என்ன பண்ணும், NO2 குரூப் அதிகமா பண்ணும். அப்ப பெசிசிட்டி எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அடுத்தது என்ன வரும், பி. ரொம்ப கம்மி என்ன, சி. நோட் பண்ணிக்கோங்க. அம்மா இது வந்து
பியூர்லி பேஸ்ட் ஆன் இண்டக்டிவ் எஃபெக்டை பேஸ் பண்ணி அமீனோட பேசிக் ஸ்ட்ரென்த் படிக்கிறோம். சரிங்களா? இன்னும் நம்ம படிப்போம். அமீன் சாப்டர் படிக்கும்போது இன்னும் நிறைய படிப்பீங்க. அதே மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட், ஆல்கஹால் படிக்கும்போது இன்னும் படிப்பீங்க. சரிங்களா? இது வந்து பியூர்லி இண்டக்டிவ் எஃபெக்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய அப்ளிகேஷன் படிச்சுட்டு இருக்கோம். நோட் பண்ணிட்டீங்களா? அதே மாதிரி நார்மலா அலிஃபாட்டிக் அமீன், அரோமேட்டிக் அமீன், 2 அமீன் இருக்குப்பா. சரிங்களா? இந்த அமீன் என்ன அமீன்? அரோமேட்டிக் அமீன். சரிங்களா? இந்த அமீன் என்ன அமீன்? அலிஃபாட்டிக் அமீன். சரிங்களா? ஸோ அரோமேட்டிக் அமீன் கம்பேர் பண்ணும்போது அலிஃபாட்டிக் அமீன் மோர் பெசிசிட்டி. சரிங்களா? ஸோ பெசிசிட்டி எதுக்கு அதிகம்? அலிஃபாட்டிக் அமீனுக்கு பெசிசிட்டி அதிகம். ஸோ இங்கே எழுதிக்கோங்க. இது என்னது? அரோமேட்டிக் எழுதணும். அரோமேட்டிக் அமீன். இது அலிஃபாட்டிக் அமீன். அலிஃபாட்டிக்னா வேற ஏதாவது CH3 NH2 கொடுத்தாலும் அதான் என்னதான்? அலிஃபாட்டிக் அமீன் தான். இன்னும் அமீன் சாப்டர் படிக்கும்போது இன்னும் நிறைய விஷயம் படிப்போம். சரிங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட். பெசிசிட்டின்னு எழுதிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இன்னும் நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அமீன் சாப்டர் படிக்கும்போது. இஃப் இந்த பிரைமரி, செகண்டரி, டெர்சரி அமீன் இருக்கு இல்லைங்களா? அக்வஸ்னா என்னதுப்பா? வாட்டரில் ஆட் பண்ண வாட்டி அமீன் இருக்கு பார்த்தீங்களா? அதோட பெசிசிட்டி. சரிங்களா? அது எதுக்கு அதிகமாக இருக்குன்னா செகண்டரி, அதுக்கு அடுத்தது பிரைமரி, அதுக்கப்புறம் டெர்சரி. ஸோ இன் கேசியஸ் மீடியத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெர்சரி, செகண்டரி, பிரைமரி இந்த மாதிரி வரும். சார் இது என்ன சார் புரியல? இது என்ன அமீன்? இது என்ன அமீன்மா? CH3. இது என்ன அமீன்? டெர்சரி அமீன். ஓகே. ஸோ இதோட இது வந்து என்னவா இருக்கும் உங்களுக்கு? சப்போஸ் நான் இப்படி நோட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே என்ன இருக்கும்? எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் எப்படி இருக்கும்? ஸோ இது என்ன பண்ணும்? 3 குரூப் என்ன பண்ணுது? எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது. அப்போ ஈஸியாக என்ன பண்ணும்? புரோட்டானை அக்செப்ட் பண்ணும். அப்போ இது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். இது எங்க? கேசியஸ் மீடியத்தில். கேசியஸ் மீடியத்தில் தான் நம்ம சொல்ற இந்த பிளஸ் ஐ கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகும். எதுல? அமீனை பொறுத்த வரையும். அக்வஸ்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி, பிரைமரி, டெர்சரி. இதுக்கு வேற ரீசன் இருக்கு. அதுக்கு வந்து ஸ்டெரிக் ரீசன் சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சரல் ரீசன். அது நம்ம அமீன் சாப்டர் படிக்கும்போது நீங்க படிப்பீங்க. கொஸ்டின்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. கேசியஸ் மீடியம் கொடுத்தாங்கன்னா எது நார்மலா பிளஸ் ஐ குரூப் அப்ளிகபிள் ஆகுது இல்லைங்களா? டெர்சரிக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது செகண்டரி, அதுக்கு அடுத்தது பிரைமரி, அமோனியா. இதுல என்ன அக்வஸ் மீடியத்தில் 2 1 3. ஸோ இதை பொறுத்தவரை 3 2 1. இங்க என்ன இருக்கும்? 2 1 3. சரிங்களா? இது என்னங்கிறத நான் அமீன் சாப்டர் வரும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நோட். இதில் ஒரே ஒரு இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம்.
இது எல்லாமே என்ன அமீன்மா? இது என்னது? செகண்டரி அமீன். இது செகண்டரி அமீன், அதுவும் செகண்டரி அமீன் தான். இது ரெண்டு என்ன அமீன்? அலிஃபாட்டிக் அமீன், அது அரோமேட்டிக் அமீன். சரிங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் ஒரு இன்ஸ் சொல்லியிருந்தேன். என்ன இன்ஸ்? அலிஃபாட்டிக் அமீன் மோர் பேசிசிட்டி தன் அரோமேட்டிக் அமீன். அப்ப லீஸ்ட் பேஸ் இது சி. கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடுத்தது இது ரெண்டு கண்டுபிடிக்கிறது தான். இதுல இது என்ன குரூப்? பிளஸ் ஐ குரூப்பா மைனஸ் ஐ குரூப்பா? மைனஸ் ஐ குரூப். இது என்ன குரூப்? பிளஸ் ஐ குரூப். சரிங்களா? அப்ப எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் அதிகமா இருந்தா பேசிசிட்டி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு இது, மீதி என்ன இருக்கு? புரியுதா? क्वेश्चन இந்த மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஈஸியா கஷ்டமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஈஸி, புரியலைன்னா கஷ்டம். அடுத்த எஃபெக்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். ரெசனன்ஸ் எஃபெக்ட் கொஞ்சம் லென்த்தி. சரிங்களா? அது தனியாக நம்ம சொல்லணும். ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். சரிங்களா? சிம்பிளானது. ரெண்டாவது எஃபெக்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். ஸோ எழுதிக்கோங்க, எழுதிக்கோங்க. It involves delocalization of sigma electrons of C2H and alkyl directly attached to an atom of unsaturated system or to an atom with an unshared b orbital. So என்ன சொல்றாங்க? It involves delocalization of sigma electron of C2H bond of an alkyl group directly attached to a atom of unsaturated system or to an atom with an unshared b orbital. சார் என்ன சார் டெஃபினிஷன்? ஒண்ணுமே புரியல. புரியுதா? புரியலையா? புரியல. சரிங்களா? இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான எஃபெக்ட்னா இதுதான். நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? டெஃபினிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நான் என்னன்னு சொல்றேன், எக்ஸாம்பிள் போடும்போது உங்களுக்கு புரியும். அடுத்த பாயிண்ட் இது. ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் எ பர்மனன்ட் எஃபெக்ட். படிச்சோமா? பர்மனன்ட் எஃபெக்ட் மாலிகுலுக்குள்ள பர்மனண்டா இருக்கும். இது என்னன்னு சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, நோ பாண்ட் resonance. It is also known as no bond resonance. Discovered by Baker and Northern. சரிங்களா? Discovered by Baker Northern.
இந்த சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பேக்கர்-நாதன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நாளைக்கு நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சீங்கன்னா, துர்கா தேவி ஏதாவது கண்டுபிடிச்சேன்னா துர்கா தேவி எஃபெக்ட் அப்படின்னு என்னது பேர் சொல்லிக்கலாம். ஸோ பேக்கர்-நாதன் எஃபெக்ட் அவங்க சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாங்க. பேக்கர்-நாதன் எஃபெக்ட்னால என்னதான் மீனிங்கு? ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான் மீனிங். ஃபர்ஸ்ட் எனக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷனாவே என்னன்னு தெரியல சார். சரிங்களா, வெயிட் பண்ணுங்க, புரியும். சரி, இன்னும் கொஞ்சம் எனக்கு புரியணும். இது எழுதிட்டீங்களா எல்லாருமே? கம்ப்ளீட்டாக எழுதிட்டீங்களா? ஸோ இன்னொரு வகையான டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்குது சார் அப்படின்னா, கம்ப்ளீட் transfer of electron of C2H sigma bond towards pi bond or positively charged or free radical. Free radical is called as hyper conjugation effect. இப்போ படிங்க, என்ன சொல்றாங்க? இப்போ சொல்லுங்க. complete transfer of electron of C2H sigma bond towards எங்க நோக்கி போகுது? pi bond, positively charged free radical is called as a hyper conjugation effect. இப்போ ஓரளவு ஏதாவது புரியுதா? இப்போ ஏதாவது புரியுதா தம்பி? காலாட்டாதரா, காலாட்டினா ஒன்றுமே புரியலன்னு அர்த்தம், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா, இன்ட்ரெஸ்ட் இல்லைனா வெளியே போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சொல்லுங்க, முன்னாடி படித்த டெஃபினிஷன் என்ன? கொஞ்சம் படிங்க. முன்னாடி என்ன படிச்சிங்க? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன சொல்லியிருந்தேன்? ஓகேவா? ஸோ அப்படி படித்தோமா? அன்ஷேர்டு பி ஆர்பிட்டால், அது ஒரு கான்செப்டா? இப்போ படிங்க. சரிங்களா, இப்போ ரெண்டு டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன், ரெண்டுமே சேம் தான். இப்போ இதில் என்ன காமனான திங்ஸ் எதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க? சிக்மா பாண்டு கார்பன் CH சிக்மா பாண்ட் நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே நடக்குது? பை பாண்டு, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, ஃப்ரீ ரெடிக்கல். இதில் ஏதாவது ஒரு காமனான திங்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்? இது மூணுக்கும் இருக்கக்கூடிய காமனான திங்ஸ் என்ன? கேட்குற கொஸ்டின் புரியுதுங்களா? எலக்ட்ரோஃபிலா, sp2 கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்னதுமா? அல்கீனோட ஹைபிரிடைசேஷன் என்னது? பை பாண்ட் இருக்கிறது sp2. பாசிட்டிவ்லி சார்ஜ் என்னது? கார்போகேட்டையான் ஹைபிரிடைசேஷன் என்னது? ஃப்ரீ ரேடிக்கலோட ஹைபிரிடைசேஷன் என்னது? புரிஞ்சிருச்சா? காமனான ஃபேக்டர் என்னது? இப்போ sp2. ஸோ இது எல்லாமே எதை மீன் பண்றாங்க? இன்டைரக்ட்லி sp2 கார்பன். இப்போ இப்படி ஒரு கார்பன் இருக்கு, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துட்றேன். சரிங்களா, இல்லை ஏதாவது ஃப்ரீ ரேடிக்கல் கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம தனியாக இப்படி எழுதிடுறேன். CH3 CH, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே என்ன பண்ணுறேன்? CH3, இந்த மாதிரி இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த
sp2 கார்பன் பக்கத்தில் இருக்கிறது sp3 கார்பனா? sp3 கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது. ஸோ இந்த எலக்ட்ரான் என்ன எலக்ட்ரானு? C2H சிக்மா பாண்டா. இந்த எலக்ட்ரான் என்னதுமா? இந்த கிளவுடு C2H சிக்மா பாண்டா. அப்போ என்ன பண்ணுது? இந்த எலக்ட்ரானை இதுக்கு ஷேர் பண்ணுது. சரிங்களா? இங்கே பாண்ட் எதுவும் மூவ் ஆகல, அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க? நோ பாண்ட் ரெசனன்ஸ். ரெசனன்ஸ்னா மூவ்மெண்ட் நடக்குது. இங்கே பாண்ட் மூவ் ஆகுதா? கிடையாது. சரிங்களா? அப்போ என்ன நடக்குது? இங்கே எலக்ட்ரான் ஒரு ஈர்ப்பு விசை இதை நோக்கி மூவ் ஆகுது. சரிங்களா? ஆனால் இந்த கார்பன் எப்படிப்பட்ட கார்பனு? இது CH2 கிடையாது, என்னது? C+sp2 கார்பன். இந்த கார்பன் என்ன கார்பன்? sp2 கார்பன். ஸோ அப்போ இங்கே ஒரு ரெசனன்ஸ் நடக்குதா இல்லைங்களா? ஸோ இப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் இப்படி வந்துடுது, இந்த CH3 அப்படியே இருக்கு, இந்த பக்கம் என்னது? CH3 அப்படியே இருக்கு, இங்கே CH2 நான் போட்டுறேன். இந்த சார்ஜ் வந்து இமேஜினரியா இமேஜின் பண்ணிக்கோங்க. இது H+ஆ போயிருது, இங்கே என்ன ஆயிரும்? இந்த டபுள் பாண்ட் இந்த பக்கம் மூவ் ஆயிரும் வாட்டி இது எப்படி ஆயிரும்பா? இது H+ அப்படியே தனிச்சு இருக்கு, இது இப்படி வந்துடுதா? இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கா? புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம எவ்வளவு ஸ்ட்ரக்சர் வரைய முடியும் இதுல? இந்த ரெண்டு ஹைட்ரஜன் எழுதலாமா? இந்த ரெண்டு ஹைட்ரஜன் எழுதலாமா? இந்த ரெண்டு ஹைட்ரஜன் எழுதலாமா இல்லையா? இந்த 3 ஹைட்ரஜன் எழுதலாமா இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அதிகமாக இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்மளால அதிகமாக வரைய முடியுமா இல்லைங்களா? அப்போ ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்? அதிகமாயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் கான்ஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கார்பன் இருக்கு இல்லைங்களா, இந்த கார்பன் தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய sp2 கார்பன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் நம்ம என்ன சொல்லலாம்? ஆல்ஃபா கார்பன். இதுக்கு பேர் என்னதுப்பா? ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் என்ன சொல்லலாம்? ஆல்ஃபா ஹைட்ரஜன். சரிங்களா? ஸோ இது sp2, இது sp3. இதுல இருக்கக்கூடிய அந்த கார்பன் ஹைட்ரஜன் பாண்டில் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் எலக்ட்ரான் தான் என்ன ஆகுது? மூவ்மெண்ட் நடக்குது. ஆக்சுவலா இப்படி மூவ்மெண்ட் நடக்குது, ஆனா இது வந்து நம்ம என்னது? இமேஜினரியா இமேஜின் பண்ணிக்கிறோம். அந்த பாண்ட் வந்து என்ன ஆகுதுல? பிரேக் ஆகல, எதுவும் ஆகல, ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. எஃபெக்ட் கொடுத்த வாட்டி என்ன ஆக வாய்ப்பு இருக்கு? இந்த மாதிரி ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதை தான் என்ன சொல்றாங்க? நோ பாண்ட் ரெசனன்ஸ். இதை யார் கண்டுபிடிச்சாங்க? பேக்கர்நாதன். சரிங்களா? ஸோ அதை தான் சொல்ல வராங்க. இப்போ படிச்சு பாருங்க. கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் டு கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட் டுவர்ட்ஸ் எங்க போகுது? sp2 கார்பன். அது பை பாண்ட் சிஸ்டமாவும் இருக்கலாம். பை பாண்ட்னா என்னதுப்பா? டபுள் பாண்ட் இருக்குது. சரிங்களா? இது என்ன கார்பனு? sp2 கார்பன். இது என்ன கார்பனு? sp2 கார்பன். இங்க என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்குமா இல்லையா? இங்க கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா? ஸோ இங்க என்ன பண்ணும்? கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால இங்க என்ன இருக்கு? ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? இப்போ அதிகமா இருக்கும். சரிங்களா? ஸோ இதை தான் சொல்ல வராங்க. இது என்னன்னா நோ பாண்ட் ரெசனன்ஸ். ரெசனன்ஸ் மாதிரி நோட் பண்ண மாட்டாங்க. ஆனா இது என்ன கேட்டகரியில் வருது? நோ பாண்ட் ரெசனன்ஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் என்னது? ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். உங்க புக் எடுங்க, ஃபர்ஸ்ட் வால்யூம், செகண்ட் வால்யூமா இந்த புக்கு? இந்த புக்ல இங்க கொடுத்துருக்காங்களா? இந்த பக்கம் இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க. கார்போகேட்டைன் இருக்கா? கார்போகேட்டைன் இருக்கா இல்லையாமா? இந்த பக்கம் என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கா இல்லைங்களா? ஸோ முன்னாடி ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன சொல்லியிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? பிஆர். லாஸ்ட் வேர்ட் என்னது? அன்ஷேர்டு p ஆர்பிட்டால். சரிங்களா? இங்க என்ன இருக்கு? ஆர்பிட்டால் டயகிராம் வரைஞ்சிருக்காங்க. அது எப்படி இருக்கு? அன்ஷேர்டு. இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் இந்த ஆர்பிட்டாலோட என்ன ஆகுது? உங்களுக்கு இன்டராக்ட் ஆகுதா இல்லைங்களா? இந்த ரெசனன்ஸ் பேர் தான் என்னது? ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். சரிங்களா? இது நோ பாண்ட் ரெசனன்ஸ். ரெசனன்ஸ்னா மூவ்மெண்ட் நடக்காது, பட் என்னது? எஃபெக்ட் இருக்கும். கோயிலுக்குலாம் போனீங்கன்னா ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகுமா இல்லையா? நார்மலா நீங்க டெய்லி வீட்டில் இருக்கிறதுக்கும் கோயிலுக்கு போகும்போது ஒரு உணர்வீங்களா இல்லையா? அந்த உணர்வு தான் இதுல நடக்கும். இந்த கார்பன் sp2 கார்பன் பக்கத்துல sp3 கார்பன் இருந்தா நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த கார்பன் என்னது? ஆல்ஃபா கார்பன். இந்த படத்தை வரைஞ்சிக்கோங்க, நான் சொன்னதையும் நோட் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் இந்த புக்கை எடுத்து படிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் ஞாபகம் வரணும். நோட் பண்ணிக்கோங்க. அந்த படத்தை நான் புக்கில் இருக்கிறத நீங்க நோட்ல இப்போ எழுதணும். குயிக்கா எழுதுங்க. ஸோ இது வந்து கார்போகேட்டைன்ல உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்றது. ஃப்ரீ ரேடிக்கல்ல ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஸோ இங்கே எப்படி இருக்கும்? இங்க என்ன இருக்கும்பா? ஒரு இது எப்படி இருக்கும்? ஃபில்லா இருக்கும். ஒரு இது என்ன இருக்கும்? ஆஃப் ஃபில்லா இருக்கும். சரிங்களா? அப்ப இங்க என்ன நடக்குது? சிக்மா p ஓவர்லாப்பிங் ஆனா இந்த p ஆர்பிட்டால் எப்படி இருக்கும்? ஆஃப் ஃபில்டு. சரியா? ஆஃப் ஃபில்டா கம்ப்ளீட்லி ஃபில்டா? ஆஃப் ஃபில்டு. இது கம்ப்ளீட்லி வேக்கண்டா இருக்கும். அங்க எப்படி இருக்கும்? ஒரு எலக்ட்ரான் ஒரு p ஆர்பிட்ல ஒரு சைடு எப்படி இருக்கும்? ஃபில்லா இருக்கு, இன்னொரு சைடு எலக்ட்ரான் இருக்காது.
ஸோ அப்போ ஃப்ரீ ரேடிக்கலில் நடக்கிறது என்ன இருக்கும், எப்படி மூவ்மெண்ட் நடக்கும், சிக்மா எலக்ட்ரான் வேக்கண்ட் பி ஆர்பிட்டல் ஓவர்லாப்பிங் எதுல, கார்போகேட்டையான்ல. ஃப்ரீ ரேடிக்கலை பொறுத்தவரை எதுல, வேக்கண்ட் ஆஃப் ஃபீல்டு பி ஆர்பிட்டல். ஸோ இது எது, இன் ஃப்ரீ ரேடிக்கல். ஆனால் எல்லாத்துலேயும் காமனான ஃபேக்டர் என்னது, இது என்ன கார்பனு, sp3, இது என்ன கார்பனு, sp2. இதை இன்னொன்னு சொல்லலாம், என்னது, ஆல்ஃபா கார்பன். இது என்னதுமா, இதுவும் ஆல்ஃபா கார்பன். இந்த சிக்மா பாண்ட் எதுல இருந்து வருது, sp3 ஹைபிரிடைசேஷன்ல. நோட் பண்ணிட்டீங்களா, இது ரெண்டு டிஃபரன்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ கொஸ்டின் கேட்பாங்கம்மா, ஃப்ரீ ரேடிக்கலில் நடக்கக்கூடிய ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் சிக்மா பி ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங், கம்ப்ளீட்லி வேக்கண்ட் பி ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங், எதுல, கார்போகேட்டையான்ல நடக்கிறது. சப்போஸ் ஃப்ரீ ரேடிக்கல்னு கேட்டாங்கன்னா என்னது மீனிங், ஆஃப் ஃபீல்டு பி ஆர்பிட்டால நடக்கக்கூடிய ஓவர்லாப்பிங்ல ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் அப்சர்வ் பண்றாங்க. இம்பார்ட்டன்டான பாயிண்ட், எக்ஸ்ட்ரா பாயிண்ட், சரிங்களா, இதெல்லாம் என்னது எக்ஸ்ட்ரா பாயிண்ட், நோட் பண்ணி எடுத்தது. ஸோ இதெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, இனிமேல் வரக்கூடிய காலங்களில் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு சிஸ்டம் இருக்குல்ல, இப்போ என்னென்ன சிஸ்டம் படிச்சிருக்கோம், கார்போகேட்டையான் படிச்சிட்டோம், அதுக்கு அடுத்தது ஃப்ரீ ரேடிக்கல் படிச்சிட்டோம். இன்னொரு சிஸ்டம் என்ன சிஸ்டம் இருக்கு, பை பாண்ட். இது நோட் பண்ணிட்டீங்களா, ஜஸ்ட் இது நீங்க ஓவர்லாப் வரைஞ்சிக்கோங்க, பெருசா ஒன்றும் கிடையாது. இது எப்படி உங்களுக்கு வர புரியுற மாதிரி நீங்க வரைஞ்சிக்கோங்க, அவ்வளவுதான். இங்க எஸ் ஆர்பிட்டால் இருக்கு, இங்க பி ஆர்பிட்டால் இருக்கு. அடுத்தது இன் அல்கீன். அல்கீன் என்னதுப்பா, சி டபுள் பாண்ட் சி. சப்போஸ் இப்படி ஒரு குரூப் இருக்கு, CH டபுள் பாண்ட் CH2, இங்கே ஒரு CH3 குரூப் இருக்கு. ஸோ இது என்னது உங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இங்கே என்ன இருக்கும்பா, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குமா, ஸோ இது CH2. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும், சரிங்களா. ஸோ இங்கே நடக்கிறது சிக்மா பை ஸ்டார் ஓவர்லாப்பிங். ஸோ இது என்னது, வேக்கண்ட். இதுவும் கம்ப்ளீட்லி வேக்கண்ட் தான். ஆனால் இங்கே என்னது, சிக்மா பை ஸ்டார். பை ஸ்டார்னா நான் பாண்டிங். இது படிப்பீங்க மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி, என்ன படிப்பீங்க, சிக்மா சிக்மா ஸ்டார். அடுத்தது என்னது, பை ஸ்டார் படிப்பீங்க. ஸோ கீழே இருக்கிறது பாண்டிங், மேலே இருக்கிறது நான் பாண்டிங். ஆன்டி பாண்டிங் படிப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இது படிப்பீங்க. ஸோ இது என்னது, ஆன்டி பாண்டிங்ல நான் பாண்டிங்ல வந்து என்ன நடக்கும், ஓவர்லாப் நடக்கும். சிக்மா பை ஸ்டார் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங், வேக்கண்ட். இந்த இங்கே என்னதான் சேம் அதே தான், என்னது இது sp3, இது sp2 கார்பன். நோட் பண்ணிட்டீங்களா, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிட்டீங்களா. ஸோ நோட் பாயிண்ட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, COCN cannot show hyperconjugation. Due to high energy of bi-star orbital. கரெக்ட் தானே அவங்க கேட்கறது.
ஸோ இப்படி கொஸ்டின் வருதா இல்லையாமா? சி டபுள் பாண்ட் ஓ ஹச், இது என்னது CH3, இது என்னது sp2 ஆட்டம், இது என்னது sp3. ஆனால் இங்கே வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் இருக்குன்னா இருக்காது. புரியுதுங்களா? என்ன காரணம்? இதில் இருக்கக்கூடிய ஓவர்லாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிறது கார்பன் கார்பன், இங்கே இருக்கிறது என்னது கார்பன் ஆக்சிஜன். ஸோ அதனால் என்ன ஆயிரும், உங்களுக்கு ஹை எனர்ஜி ஆஃப் பைஸ்டார் ஆர்பிட்டால் இருக்கும். அதனால் அங்கே என்ன நடக்காது, எஃபெக்ட் நடக்காது. புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டுக்குமே அப்ளிகபிள். எது எதுக்குமா? CO CN ரெண்டுக்குமே அப்ளிகபிள். அப்ப எதுல மட்டும்தான் உங்களுக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் நீங்க செக் பண்ணணும்? சப்போஸ் இப்படி ஒரு கார்பன் இருக்கு, இது என்னதுமா கார்போகேட்டைனா, இது என்ன ஹைபிரிடைசேஷன், இது என்ன ஹைபிரிடைசேஷன். ஸோ இதுல நீங்க என்ன செக் பண்ணலாம், ஹைப்பர் கான்ஜுகேஷன் செக் பண்ணலாம். சப்போஸ் இப்படி கொடுத்துட்டாங்க, இதுல ஹைப்பர் கான்ஜுகேஷன் செக் பண்ணுமா? இது sp2 தானே, இது sp3 தானே, ஆனா இங்க என்னது ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடக்காது. அடுத்தது ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் எஃபெக்ட். நோட் பண்ணிட்டீங்களா? ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இப்போ ஒரு குரூப் இருக்கு, இது என்ன குரூப்மா? இங்கே 2 வருமா, CH2 வருமா, 3 வருமா? 2+. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும், ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடக்கும். இது என்ன ஹைபிரிடைசேஷன், sp2. இது என்ன ஹைபிரிடைசேஷன், sp3. ஸோ நான் சொல்லியிருக்கேன் என்ன ஆகும் உங்களுக்கு, ஹைப்போதெட்டிக்கலாக பின்னாடி என்ன ஆகும், CH2 ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும், இங்கே CH2, இங்கே H+ தனியாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு ஹைட்ரஜனுக்கு என்ன ஆகும், ஒரு H+ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி இங்கே இது இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, 3 ஹைட்ரஜன். இந்த இதை நம்ம நோட்டேஷன் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கலாம், ஆல்ஃபா. ஸோ இதை என்ன சொல்லலாம், ஆல்ஃபா ஹைட்ரஜன். எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு, 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எத்தனை இருக்கு, 3 ஸ்ட்ரக்சர் நம்மளால வரைய முடியும். ஸோ அப்போ எத்தனை இதுக்கு ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் எத்தனை, நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் எவ்வளோ, 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, 3. ஓகேவா? ஸோ வரைய முடியுமா? ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லுங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்னா இது ஜஸ்ட் பியூர்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான். ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இதில் எவ்வளோ ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் வரும் செக் பண்ணுங்க. இது என்ன கார்பனு, sp2. இது என்ன கார்பனு, எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு, 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ எத்தனை ஸ்ட்ரக்சர் வரும், 2 ஸ்ட்ரக்சர். ஆல்ஃபா ஹைட்ரஜன் எவ்வளோன்னு எழுதுங்க, ஆல்ஃபா ஹைட்ரஜன் எவ்வளோமா, 2. இந்த மாதிரி எழுதுங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்கணும், ஆல்ஃபா ஹைட்ரஜன். இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஸோ ரெண்டாவது இதுல சொல்லுங்க, ஒண்ணா எப்படி முதல்ல நீங்க செக் பண்றது, இது என்ன ஹைபிரிடைசேஷன், பக்கத்துல இருக்கிறது என்னன்னு பார்க்கணும். இது என்னதுமா, sp2. இது என்னது, ஸோ இங்க என்ன நடக்காது, ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் நடக்காது. கண்டிஷன் என்னது, sp2 இருக்கணும், பக்கத்துல என்ன இருக்கணும், sp3 கார்பன் இருக்கணும். இது நோ. அப்ப என்னது, இங்க n = 0. கிரிட்டிக்கலா திங்க் பண்ணும், நார்மலா திங்க் பண்ணக்கூடாது. ஸோ இதுல இங்க என்ன இருக்கு கார்பன்ல, ஸோ இதான் என்னது ஆல்ஃபா, இது என்னது பீட்டா, இது பீட்டா. ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் எவ்வளோ, 1. அப்போ ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, 1.
தம்பி புரியுதா இல்லை அப்படியே உட்காந்துருக்கீங்களா? இது என்னப்பா வரும்? சுபஸ்ரீ சொல்லுங்க, இந்த காம்பவுண்டுக்கு என்ன வரும்? இங்க என்ன இருக்குதுமா? இந்த குரூப் என்னது? CH3. இங்க என்ன இருக்கு? ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். இங்க என்ன இருக்கு? ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். இந்த காம்பவுண்டை சுத்தி இருக்கிறது எல்லாமே என்னதான்? ஆல்பா தான். இது என்னதான்? ஆல்பா. இது ஆல்பா, இது ஆல்பா. டோட்டலா எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? 2 2 4. இங்க என்ன இருக்கு? 3. டோட்டலா எவ்வளவு வந்துருச்சு? 7. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? 7 ஆல்பா ஹைட்ரஜன் 7. அப்ப நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ? 7. இதுல எவ்வளவு வரும்? 5th 6. இங்க 3 ஆல்பா ஹைட்ரஜனா, இங்க 3 ஆல்பா ஹைட்ரஜனா, இங்க என்ன இருக்கு? ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா? சோ டோட்டல் என்ன வரும்? 7 ஆல்பா ஹைட்ரஜன் 7 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர். கிரிட்டிக்கலா திங்க் பண்ணும். பிரியதர்ஷினி புரியுதுங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? எத்தனை எழுதியிருக்கோம்? 5 6. டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது என்னதுமா? sp2 ஸோ இது என்னதான்? sp2. ஸோ இது என்னது? sp3 sp3 sp3. இது sp3. ஸோ இதுவும் என்ன சொல்லலாம்? ஆல்ஃபா. இதுவும் என்ன சொல்லலாம்? ஆல்ஃபா ஆல்ஃபா ஆல்ஃபா. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்கு? சரிங்களா? எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து சொல்லணும். எவ்வளோ வருது? இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 2, 5. இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 2, 5. டோட்டல் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ? 10. ஆல்ஃபா ஹைட்ரஜன் எவ்வளோ? டோட்டல் ஆல்ஃபா ஹைட்ரஜன் 10. அதே மாதிரி ஒவ்வொன்றா கண்டுபிடிங்க. ஆல்பா ஹைட்ரஜன் என்னவோ அதான் அதோட ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர். இதுக்கு ஹைட்ரஜன் 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 எவ்வளவு வரும்? 4. இதுக்கு ஃப்ரீ ரேடிக்கல் தானே, sp2 sp3. அப்ப வருமா இல்லையா? சோ இங்க என்னது வரும்? 4. இங்க சோ இதுல என்னது? 0. ஹைப்பர் கான்ஜுகேசி எஃபெக்ட் வராது. என்ன காரணம்? இது sp2, இது என்னதான்? sp2. சோ இங்க என்ன வரும்? 3 3. என்ன வரும்? 6. இங்க 2, இங்க 2. டோட்டல் எவ்வளோ? 4. இங்க 3 3 2 2. என்ன வரும்? 10. எழுதிட்டீங்களா? பிரெயின் ஆக்டிவ் ஆகணும். நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இதோட யூஸ் என்ன? ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் கான்செப்ட் எதில் படிச்சிருக்கோம்? ஏற்கனவே டாட்டோமெரிசம் படித்தோம் இல்லைங்களா? ஸோ அங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் என்னன்னு சொல்லியிருப்பேன். சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா எஃபெக்டிவான ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? sp2 கார்பன். சரிங்களா? sp2 கார்பன் either ஃபார்ம் ஆஃப் கார்போகேட்டையான் ஆர் ஃப்ரீ ரேடிக்கல் ஆர் பை பாண்ட். இங்கே எல்லா இடத்துலையும் என்ன இருக்கு? sp2 கார்பன் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கணும்?
sp3 இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட ஸ்ட்ரக்சர் என்னது? ஆல்ஃபா. ஆல்ஃபா கார்பன், அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ இப்போ இதோட யூஸ் என்ன? அப்ளிகேஷன் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன். அப்ளிகேஷன் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன். சரிங்களா? அப்ளிகேஷன் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷனை பொறுத்தவரை ரெண்டு அப்ளிகேஷன் சிம்பிளா இப்போதைக்கு படிக்கிறது. ஓகேவா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் இன்டர்மீடியட். என்னென்ன இன்டர்மீடியட் வரும்? கார்போகேட்டையான் அண்டு ஃப்ரீ ரேடிக்கல். ஓகேவா? ஏன் வேற எதுவும் வராது? கார்போனியன் வருமா? கார்போனியனோட ஹைபிரிடைசேஷன் என்னதுமா? sp என்ன வரும்? என்ன ஹைபிரிடைசேஷன்? sp3 sp2 sp3. அதுல வராது. ஸோ ஒன்லி நமக்கு என்னது வரணும்? sp3 கார்பன் இருக்கணும், அதுல sp2 இருந்தால் தான் நமக்கு ஹைபிரிடைசேஷன் வரும். அடுத்து ரெண்டாவது ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீன். அல்கீனோட ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கிறது. 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் இன்டர்மீடியட் கார்போகேட்டையான் ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோமா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் ஸோ சிமிலர் டு ஃப்ரீ ரேடிக்கல். ரெண்டும் என்னதான்? ஈக்குவலைஸ் தான். ஸோ ஒன்று படிச்சோன்னே ஒன்று புரியும். ஸோ இப்போ கவனிங்க, CH3 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 இங்கே என்ன இருக்குமா? பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இங்கே CH3 CH3 ஹைட்ரஜன் பாசிட்டிவ் சார்ஜ். இங்கே CH3 H பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இப்போ சொல்லுங்க, ஆல்ஃபா ஹைட்ரஜன் எதுக்கு அதிகம்? ஸோ இங்கே டோட்டலாக எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு? ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா sp3 கார்பனில் இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜன் என்ன தான்? ஆல்ஃபா கார்பன் தான், ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான். ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது? 3 3 9. இந்த பக்கம் ஆல்ஃபா ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கு? ஸோ இங்கே எவ்வளோ இருக்கு? 3 3. இது வராது, இது கார்பனோட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. கார்பன்ல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் இதுதான் ஃபங்க்ஷனா எடுத்துக்க போறோம். sp2 ஹைபிரிடைசேஷன். இது பக்கத்துல இருக்கிறத என்ன சொல்லுவோம்? ஆல்ஃபா. இது டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. அப்பனா இந்த ஹைட்ரஜன் நீங்க என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்க கூடாது. அப்ப எவ்வளவு இருக்கு டோட்டலா? 6. இங்க 3. ஆல்ஃபா ஹைட்ரஜன் எவ்வளவு? 3. அப்ப ஸ்டெபிலிட்டி அதிகம். ஸ்டெபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெபிலிட்டி directly proportional to number of alpha hydrogen atom. so எவ்வளவு number of hydrogen atom alpha hydrogen atom அதிகமா இருக்கோ அவ்வளவு stability எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப stability எதுக்கு அதிகம்? இதுக்கு. so முன்னாடி நம்ம inductive effect வச்சு படிச்சோமா? இப்போ நம்ம என்ன effect வந்திருக்கு? ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் எஃபெக்ட். so எல்லா எஃபெக்ட்ட பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? stability படிக்க போறோம். ஸோ இதோட ஆர்டர் சொல்லுங்க பார்க்கலாம். A B C ஆர்டர் சொல்லுங்க. ஸோ இங்கே எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு? செக் பண்ணுங்க. 2. எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு? ABC எல்லாம் சொல்லாதீங்கம்மா. ஃபர்ஸ்ட் என்னது? ஆல்ஃபா ஹைட்ரஜன் கண்டுபிடிங்க. நமக்கு தெரியுமா இல்லையா? அந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க. சொல்லுங்க, இது என்ன வரும்? எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன்? 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஆல்ஃபா ஹைட்ரஜன் 2. இதில் எவ்வளோ வரும்? CH3 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 டோட்டலாக எவ்வளோ வரும்? 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இங்க என்ன இருக்கு? CH3 மட்டும் தான் இருக்கு. அப்ப எத்தனை வரும்? 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். சோ அப்ப என்ன வரும்? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அதிகமா இருந்தா ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப என்ன வரும்? B. அதுக்கு அடுத்தது என்னது? C ஆ A வா? C. அதுக்கு அடுத்து லீஸ்ட் என்னது? A. இதுதான் ஆர்டர். சேம் ஃப்ரீ ரேடிக்கல். இந்த இடத்துல நான் ஃப்ரீ ரேடிக்கல் கொடுத்தாலும் இதே தான் ஆர்டர். நோட் பண்ணிக்கோங்க. யாருக்கு ஒண்ணுமே புரியல? சுபஸ்ரீ புரியுதா? தம்பி உனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் நம்பர் கண்டுபிடிக்க தெரியுமா? இது புரியலையா? இது புரியலனா பேசிக் தெரியணும். சரிங்களா? இந்த பாண்ட் எழுதுனா என்ன மீனிங் பா? இங்க என்ன இருக்கிறது அர்த்தம்?
CH3 இங்க என்ன இருக்கிறதா அர்த்தம், CH2 இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கிறதா அர்த்தம். இதுக்கு பேர் பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க, புரியும் யூடியூப்ல. நான் நடத்தின யூடியூப் பார்த்தீங்கன்னா தான் புரியும், வேற யாராவது நடத்தினா கண்டிப்பாக புரியாது. ஏன்னா வேற வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம கிளாஸில் எல்லா டீச்சரும் நல்ல டீச்சர் தான், நான் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதே மாதிரி மற்ற டீச்சருக்கு இருக்கிற நாலேஜ் எனக்கு கிடையாது, அதுவும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஏன்னா சில பேர் நீங்கள் வந்து நான் எனக்கு என்னதான் இன்னும் நான் கற்றுக்கணும், நிறையவே கற்றுக்கணும். நோட் பண்ணிட்டீங்களா? நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நடத்திட்டு இருக்க இல்லைங்களா, அது ஓரியன்டா தான் நான் கொஸ்டின் எடுப்பேன், அது மாதிரி தான் நடத்துவேன். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகும், வேறு வேறு கான்செப்ட் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாது. நான் நடத்துகிற கொஸ்டின் வந்து உங்களால் என்ன பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே மார்னிங் நீங்கள் சொன்னீங்க, உங்கள் பேர் என்னம்மா? பவித்ரா சொன்னாங்க. சரிங்களா சார், நீங்கள் என்ன கொஸ்டின் எடுத்திருந்தீங்கன்னா எனக்கு புரியல சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ ரீசன் என்னென்னா, மற்றவங்க ஒரு சிலர் பேர் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நான் நடத்தினது அதை பேஸ் பண்ணி நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ அவங்க படித்தவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேருந்து வந்தவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஆல்ரெடி ஃபாலோ பண்ணனால அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இல்லாதவங்களுக்கு புரியாது. சரிங்களா? இதுதான் ரியாலிட்டி. அதனால் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி மூவ் ஆகும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த வீடியோ மட்டும் பாருங்கள். அடுத்தது நான் என்னது லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுவேன். லாஸ்ட்டாக கிடையாது, இந்த மாதம் முடிஞ்ச வாட்டி இடையில நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். 4:30 முடிச்சுன்னா 6 o'clock வரையும் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? கிளாஸ் வராதவங்க நான் சொல்கிறேன். நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீன், ரெண்டாவது என்னது ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீன். ஸோ அல்கீன்னா என்னதுமா, இந்த மாதிரி இருக்கிறதா இதுக்கு பேர் என்னதுமா, அல்கீனா. இது ஏ, இது பி, இது சி, ஸோ இப்போ செக் பண்ணுங்க, இது டி. ஓகேவா? ஸோ இப்போ என்ன செக் பண்ணும், ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு விசுவலைஸ் பண்ணும். இது என்ன குரூப், sp2. இது என்ன குரூப்மா, sp3. ஹைப்பர் கான்ஜுகேஷன் பிரசண்டா, இதுல பிரசன்ட், இதுல பிரசன்ட், இதுல பிரசன்ட், இதுல பிரசன்ட். இப்படி ஒரு காமன் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் 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 ABCDE. இதுல பிரசண்டா? ஸோ இதுல ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் என்ன இல்லை. ஓகே, ஸோ நமக்கு ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கேட்குறாங்க. ஸோ இப்போ எதுல ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும், ஃபர்ஸ்ட் செக் பண்றதுக்கு என்ன பண்ணோம், sp2 பக்கத்தில் இருக்கிறது என்னது sp3. இதோட எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு, இதுல எவ்வளோ இருக்குதுப்பா 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இதுல எவ்வளோ இருக்கு, இதுவும் sp2 தான். இது ரெண்டையும் செக் பண்ணுங்க, எவ்வளோ இருக்கு sp2 sp3. இங்க இது 2 இருக்கு. ஸோ டோட்டலா எத்தனை இருக்கு, 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ இதுல செக் பண்ணுங்க, சில எவ்வளோ இருக்கு, இந்த பக்கமும் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு, இங்கேயும் நடக்கும் இங்கேயும் நடக்கும். டோட்டலா எவ்வளோ இருக்கு இந்த மாலிகுலுக்குள்ள, ஸோ 3 டோட்டலா எவ்வளோ இருக்கு 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இதுல 12 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அதிகமாக ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்ப எதுக்கு மோர் ஸ்டேபிள், டி, அதுக்கு அடுத்தது சி, அதுக்கு அடுத்தது பி, அதுக்கு அடுத்தது ஏ, ரொம்ப லீஸ்ட் என்னதுமா இ கொடுத்துருக்கனா இல்லையா லாஸ்டா, அதான் அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும். இதான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர். அல்கீனோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்றாங்க, ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இதோட இன்னையோட லெக்சர் கம்ப்ளீட் ஆகுது.